ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு கியூட்டான சைனீஸ் மினி ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்காண்டி ஆசையாக சமைச்சிட்டு இருக்கா. இப்போ அதெல்லாம் சமைச்சு பேக் பண்ணிட்டு அவனுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி போனா, அங்கே ஆல்ரெடி அவன் வந்து இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணி வச்சிருப்பான் போல. அவ கூட நின்று கடலை போட்டுட்டு இருக்கான். இவளுக்கு வந்து இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும் போல. ஸோ அதனால தான் எதுக்கும் ஒரு வாட்டி பசங்களை கரெக்ட் பண்ணனாலே முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு நல்லதாக செஞ்சு கொடுத்தாலே போதும்னு சொல்லிட்டு இவ வந்து ஒரு குக்கு தான். ஸோ அதனால தான் அவனுக்காண்டி பிடிச்ச டிஷ் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பா. பட் இப்போ வந்து பார்க்கும்போது அவன் அந்த பொண்ணு கூடயே பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவன் கிட்ட போய் பேச கூட மனசு வரல. அப்படியே அதை பார்த்துட்டே நின்னவ ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப கட் பண்ணா யாரோ அவளை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவளுக்கு பக்கத்துல பார்த்தா அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். இவன் தான் கூட்டிட்டு வந்து சேர்த்திருப்பான் போல. இப்பதான் இவளுமே கண்ணு முழிச்சு பாக்குறா. இவனை பார்த்ததுமே நீயான்ற மாதிரி கேட்டவ அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் அப்படியே காமிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா சின்ன வயசுல இருந்தே இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா ரெண்டு பேருக்கும் சுத்தமா செட்டே ஆகாது. அப்படியே எலியும் புனியமா இருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் என்னெல்லாம் திருட்டுத்தனம் பண்றாலோ அது எல்லாத்தையும் இவன் கரெக்டா எடுத்துட்டு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட மாட்டி கொடுத்து அவளை அடி வாங்க வச்சுட்டு இவன் ஜாலியா உட்காந்து அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அப்படிதான் ஒரு தடவை சின்ன வயசுல வந்துட்டு இவ மார்க் கம்மியா எடுத்திருப்பா போல. ஸோ அது தெரிஞ்சா வீட்டுல கன்ஃபார்மா அடி விழுகும்னு சொல்லிட்டு இவளே அந்த மார்க்கை கொஞ்சம் அதிகமா மாத்தி வச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருப்பா. ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, நீ இந்த வாட்டி அதிகமா மார்க் எடுத்தா உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தருவேன்னு சொல்லிட்டு. அதனாலதான் இவன் வந்துட்டு அந்த மார்க்கை மாத்தி அப்படியாச்சும் கிஃப்ட் ஆட்டை போட்டுடலாம்னு சொல்லிட்டு மார்க்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருப்பா. அவங்களும் அதை நம்பி பரவாயில்லையே நீ இவ்வளவு மார்க் எடுத்துட்டியா, கண்டிப்பா நீ கேட்ட கிஃப்ட் அம்மா உனக்கு கொடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அதை கொடுக்க வரும்போது இவன் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து அவ மார்க்கை மாத்திட்டான்றத அவங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருப்பான். அப்படிதான் அவங்க அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அவளை துரத்தி துரத்தி அடிச்சிருப்பாங்க. இவளுக்கு செம்ம காண்டா இருந்திருக்கும். உனக்கு இருக்குடான்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேருக்குள்ளயும் பகைதான். அடுத்து இப்ப கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஷார்ட்டான ஸ்கர்ட் இவ போட்டிருக்கிறத பார்த்துட்டு ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு இது போல ஷார்ட்டான ஸ்கர்ட்லாம் போட்டா கண்டிப்பா உன்னை திட்டுவாங்க, இது போல நீ போடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லும்போது அவ திமிரா நான் இப்படிதான்டா போடுவேன், உனக்கு என்ன வந்துச்சுன்ற மாதிரி கேட்டு விட்டு அங்க இருந்து போயிருப்பா. ஸோ அதனால இவன் என்ன பண்ணிருப்பான்னு சொல்லி பார்த்தா யாருக்குமே தெரியாம கேர்ள்ஸோட லாக்கர் ரூம் இருக்க இடத்துக்கு போயிட்டு அவளுடைய ஸ்கர்ட்டை வந்துட்டு பெருசா மாத்தி விட்டு ட்ரௌசர் மாதிரி வச்சுட்டு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம போனது வந்து கேர்ள்ஸோட லாக்கர் ரூம்ன்றதுனால எப்படி உள்ள போறது? ஸோ கண்டிப்பா கேர்ள்ஸ் கிட்ட போட்டு தானே போயிருக்கணும். அதனால இவன் பாத்தீங்கன்னா தலையில டோப்பாலாம் வச்சுக்கிட்டு அவளுடைய ஸ்கர்ட்டையே எடுத்து போட்டு வந்திருப்பான் போல. அதனால இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்துட்டா. அவளுக்கு செம்ம வெறியாகுது. மவனே நீதானா, இதுக்கும் காரணம் நீதானா, நில்லடான்ற மாதிரி அவனை துரத்திக்கிட்டே ஓடி இருந்திருப்பா. அடுத்து இன்னொரு நாள் பார்த்தா ஹீரோயின் கிட்ட வந்து இவனே ஒரு லெட்டர் கொடுக்குறான். இந்த லெட்டரை உனக்கு ஒருத்தவங்க கொடுக்க சொன்னாங்க, ஈவினிங் 6 மணிக்கு மேல வந்துட சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிருப்பான். அதை பார்த்துட்டு இவ்வளவு நம்பி யாரோ நம்மளுக்கு ப்ரொபோஸ் பண்ணதான் வர சொல்லியிருக்காங்க போலன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு மேல போய் அங்க நின்று இருப்பா. ஆனா கடைசி வரைக்கும் ஒருத்தன் கூட வந்திருக்க மாட்டான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் அது அவன் பண்ண பிராங்க்னு சொல்லிட்டு செம்ம வெறியாகி இருந்திருப்பா. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே எழுந்துக்கும் போது பக்கத்துல பார்த்தா அவனை காணோம். டாக்டர் மட்டும் தான் இருக்காரு. பார்க்க சின்ன பொண்ணா இருக்க, ஆனா இப்படி வீக்கா இருந்துட்டு அடிக்கடி மயக்கம் போட்டு விழுறிய, என்னதான் உன் கதைன்ற மாதிரி அவரு பார்த்துட்டு இருக்கும் போது கதவு திறந்துட்டு அப்பதான் வேகமா ஒருத்தி உள்ள வரா. டாக்டரை பார்த்து பதறாரு, ஏமா யாருமா நீ, விட்டா கதவே உடச்சிட்டு உள்ள வருவ போலன்ற மாதிரி கேட்கும்போது, சார் சார் அவன் என் ஃப்ரெண்டு தான், அவளுக்கு என்ன ஆச்சு, அவ உயிருக்கு ஆபத்தா என்னன்ற மாதிரி அவ ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. டாக்டரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ நல்லா தான் இருக்கா, கொஞ்சம் லைட்டா மயக்கம் போட்டு விழுந்துட்டா, மற்றபடி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. உடனே இப்போ ஃப்ரெண்டு தான் வந்து கேட்டுட்டு இருக்கா, என்னடி ஆச்சு உனக்கு, மயக்கம் போட்டு விழுந்துட்டியா, என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அது என் பாய் ஃப்ரெண்ட் கூட எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்ற மாதிரி இவ்வளவு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவுதானான்ற மாதிரி ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஜாலியா தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஃப்ரெண்டும் இவ்வளவு சேர்ந்து வந்து ஏதோ ஒரு போஸ்டர் மாதிரி ஓட்டிட்டு போறாங்க. இது போல அழகான ஆண்கள் தேவைன்னு சொல்லிட்டு. ஏன்னு சொல்லி பார்த்தா அதான் பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாகி கழட்டி விட்டு போயிட்டான் இல்லையா. ஸோ அவனை வெறுப்பேற்றுறதுக்காண்டி ஒரு கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்டை ரெடி பண்ணதான் இந்த போஸ்டர் போல. அதை பார்த்தா ஒரு பையன் வந்து பாக்குறான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு செம்ம கொலவெறியில இருப்பாளே அவன் மேல, அந்த பையன் தான். அது மட்டும் இல்லாம இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோவும் கூட. இப்ப கட் பண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து பசங்களை இன்டர்வியூலாம் எடுத்துட்டு இருக்காங்க, யார் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கரெக்டா வருவான்னு சொல்லிட்டு. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பையன் வந்து உட்கார்றான். அவன் பார்த்தா பயங்கர படிப்பாளி போல. எனக்கு இந்த வீக் டேஸ்லாம் வந்து ஊர் சுத்திட்டு இருக்கிறது பிடிக்காது, ஏன்னா அப்போல்லாம் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கும், நான் நிறைய படிக்கணும், ஸோ அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. அது மட்டும் இல்லாம நான் இதுவரை ரிலேஷன்ஷிப்ல இருந்ததே கிடையாது, ஸோ எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், கிளம்பி போன்ற மாதிரி ஃப்ரெண்டை அனுப்பி வச்சிடறான். அடுத்து இன்னொரு பையன் செகண்டா வந்து உட்கார்றான். அவன் பார்த்தா எனக்கு நீங்க சொல்ற கண்டிஷன் எல்லாமே ஓகே தான், ஆனா என்ன நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேணுமேன்ற மாதிரி கேட்கும்போது இவளுங்க பாக்குறாளுங்க, எது கேர்ள் ஃப்ரெண்டா, அப்புறம் எப்படிடா இதுக்கு நீ சரிப்பட்டு வருவ, சீ கிளம்பி போன்ற மாதிரி அவனையும் துரத்தி விட்டுறாங்க. மூணாவது ஒரு பையன் வரான். அவன் என்னடானா அவனே வந்து உட்காந்துட்டு எனக்கு இதுக்கெல்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனே எழுந்து போயிடுறான். இவளுங்க பாக்குறாளுங்க, யாருடா இவன் பைத்தியமான்ற மாதிரி. அடுத்து இப்ப நாலாவது ஒரு பையன் வந்து உட்கார்றான். அவன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான், பேசுறதுக்கே ரொம்ப தயங்குறான். அப்புறம் எப்படி இவனை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியும், வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவனையுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்ப அடுத்து வேற யாருமே இல்லை, என்னதான் பண்றது. அப்ப இந்த பிளான் சொதப்பிடுச்சு
ஆயிருச்சான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த உலகத்துல என்ன பசங்கன்னு இவனுங்க 4 பேர் மட்டும் தான் இருக்கானுங்களா, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இளிச்சமா ஏன் உனக்குனே சிக்கிறதுக்கு வருவான், நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு இப்ப கிளாஸ் இருக்கு, நான் கிளம்பி போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இவளும் லைட்டா கொஞ்சம் யோசிச்சு பாக்குறா. சரி நம்மளும் கிளம்பி போவோன்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான், வேற யாரும் இல்ல ஹீரோ தான். இவ பார்த்ததுமே நீ எதுக்கு இங்க வந்தன்ற மாதிரி கேட்கும்போது யாரோ பார்ட் டைம் ஜாபுக்கு ஆள் தேடிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டனேன்ற மாதிரி சொல்றான். அது என்ன பார்ட் டைம் ஜாப்னு உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க, கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்ட் தானே, எனக்கு அது நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு, உனக்கு எப்படிடா தெரியும்ன்ற மாதிரி கேட்க, உன்னை பத்தின விஷயம் ஏதாச்சும் எனக்கு தெரியாம போகுமா, அதெல்லாம் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன், நீ மட்டும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீனா கண்டிப்பா உன்னோட இந்த ஆக்டிங்க்கு நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது இவ யோசிக்கிறா, என்ன ப்ராமிஸ் அதுன்ற மாதிரி கேட்க, பெருசாலாம் ஒன்றும் இல்ல, ஜஸ்ட் என் கூட நீ வந்து சாப்பிட்டா போதும்ன்ற மாதிரி சொல்றான். இவ கன்ஃபார்மே பண்ணிட்டா, இவ மறுபடியும் நம்மளை வச்சு பிராங்க் பண்ணதான் ஏதோ பண்றான் போலன்னு சொல்லிட்டு ஆளை விடுடா சாமி, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவ அங்க இருந்து ஓடிடுறா. ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல, நீ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுன்ற மாதிரி அங்கேயே நின்று கத்திட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் அவனுடைய புது கேர்ள் ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு என்னடானா வேணும்னே எக்ஸ் கூட்டிட்டு ஹீரோயின் எந்த இடத்துல வேலை செய்யறாளோ அந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடலான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வந்திருக்கா. அவனுக்கு தெரியும் நல்லாவே இவ வெறுப்பேத்துறதுக்காண்டி தான் கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்றான், இந்த ஹோட்டல் வேண்டாமே, நம்ம வேற எங்கேயாச்சும் போய் சாப்பிடலான்ற மாதிரி சொல்லும்போது இவ கேட்கவே மாட்டேங்கிறா. இல்ல எனக்கு இங்கதான் பிடிக்கும், இங்கேயே சாப்பிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கேத்த மாதிரி இப்ப ஹீரோயினும் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து டேபிள்ல வைக்க, இந்த திமிரு பிடிச்சவ அவளை பார்த்த உடனே நீ பின்னாடி மட்டும்தான் சமையல்காரியா வேலை பார்ப்பன்னு நினைச்சேன், ஆனா இப்போ சர்வரா கூட வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியான்ற மாதிரி வேணும்னே அவளை வெறுப்பேத்திட்டு இருக்கா. பட் ஹீரோயின் பெருசா எதுவுமே எடுத்துக்கல, அமைதியா அங்க இருந்து கிளம்பி போவோன்னு சொல்லிட்டு போகும்போது ஆப்போசிட்ல பார்த்தா ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா ஹீரோ, அவன் மேலேயே போய் இடிச்சிடுறா. ஹீரோ இவளை பார்த்த உடனே என்ன ஹனி வலிக்குதா வான்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்னடா பண்ற, நீ எதுக்குடா இங்க வந்தன்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை ஹனி, நீ சமைச்ச சாப்பாடை சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சு, அதனால தான் உடனே கிளம்பி வந்துட்டேன்ற மாதிரி அவ பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா பண்ற ஹனியா, மரியாதையா கையடி இல்லைன்னா அவ்வளவுதான் உனக்கு சனி ஆரம்பிச்சிரும்ன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க தான் இருக்காங்கல்ல, கொஞ்சமாச்சும் ஆக்டிங் பண்ணுடி அப்பதான் அவங்க நம்புவாங்கன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கும் வர வழி தெரியல, அந்த பொண்ணோட மூக்கு உடைக்கிறதுக்காண்டியாச்சு இப்படி ஆக்ட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஆமா ஆமான்ற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கேட்டானேன்னு சொல்லிட்டு அவனுக்காண்டி சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா, அவன் நீயும் மாமா சொல்லும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். 2 பேருக்கும் பார்க்கும் போதே செம்ம வெறி ஆகுது. அதுல அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட க்ளோஸா இருக்கும் போது கடுப்பா தான் ஆகுது, ஆனாலும் பெருசா வெளி காட்டிக்க மாட்டேங்கிறான். ஆனா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் திமிரு பிடிச்சவர் இருக்கா இல்லையா, அவளுக்கு தான் பார்க்கும்போது இன்னும் கடுப்பாகுது. உடனே எனக்கு இங்க சாப்பிடவே பிடிக்கல, வா நம்ம கிளம்பி போலான்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போகும்போது ஹீரோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கா, உனக்கு இது போல மட்டமான பொண்ணுங்களை தான் பிடிக்குமான்ற மாதிரி கேட்கவும் அவன் உடனே எனக்கு ஒன்ன மாதிரி பொண்ணுங்களை மட்டும் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லி கேவலமா அசிங்கப்படுத்தி விட்டுறான். இவளுக்கு செம்ம நோஸ் கட் ஆயிருது, என்ன பண்றதுன்னு தெரியாம கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. 2 பேருமே இப்ப அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோ தான் ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்கான், என்ன எப்படி ஆக்டிங்ன்ற மாதிரி கேட்கும்போது அவளும் சிரிச்சுக்கிட்டே உன் ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு, முதல்ல சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வந்துட்டு இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கிளாஸ்ல உட்காந்து ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா. அங்க முன்னாடி சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, ஆனா ஃப்ரெண்ட் என்னடா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா, இவளும் உட்காந்து கதை தான் பேசிட்டு இருக்கா. இப்ப சார் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட் தான் எல்பி எங்க இதுக்கான ஆன்சரை சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது அவதான் வாய் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் அடிச்சு வச்சிருக்காளே, பேசவே முடியல, ஆனாலும் கஷ்டப்பட்டு அதுக்காண்டி ஆன்சர் சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஆன்சரே தப்பா தான் சொல்றா போல, ஏன்னா சார் எடுத்துட்டு இருக்கிறது இங்கிலீஷ் கிளாஸ், ஆனா இவ பார்த்தா சயின்ஸ் ஃபார்முலா சொல்லிட்டு இருக்கா. சாரே கடுப்பாயிடுறாரு, நீங்க கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கியா இல்ல அங்க உட்காந்து நல்லா தின்னுட்டு இருக்கியான்ற மாதிரி திட்டவும் இவ அப்படியே பாவையா மூஞ்ச வச்சு நின்னுட்டு இருக்கா. அப்பதான் இப்ப பக்கத்துல ஹீரோயின் பார்த்து ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. அது என்னன்னு சொல்லி பார்த்தா எக்ஸ் 2 பேரையும் வெறுப்பேத்தி அனுப்பினதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்டிருப்பா, ஏன் இப்ப அந்த பொண்ணு வந்து என்ன பார்த்து அது போல உன்கிட்ட பேசிட்டு போறா, அப்போ ஆல்ரெடி அவளுக்கு உன்ன தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ அப்பதான் சொல்றான், அவ ஃபர்ஸ்ட் இயர் அப்பவே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா, ஆனா நான் தான் அவளை வேணான்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியுமே ரிஜெக்ட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு இதை கேட்டோடனே ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப புரியுதா, உன்னுடைய அந்த கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்ட் ஜாபுக்கு நான் தான் கரெக்டா வருவேன், அது ஓகேவா, நீ ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டுக்கலான்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு லைட்டா கொஞ்சம் டவுட்டா இருக்கு, நீ ஏன் எங்க சுத்தி அதுக்கே வர, இதுல எதுவும் பிளான் வச்சிருக்கியா, எதுவும் என்ன மாட்டி விடுறதுக்கு சதி திட்டம் போட்டு வச்சிருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது இவன் உடனே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உன்னுடைய அம்மா அப்பா 2 பேருமே சின்ன வயசுல இருந்து என்ன அவங்களுடைய பையன் மாதிரி பார்த்து வளர்த்துட்டு இருக்காங்க, சோ அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமாவாச்சு நீ ஏதாச்சும் பிரச்சனைல இருந்தா நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், அதனாலதான் சொல்றேன், உனக்கு ஓகேனா எனக்கு இந்த டீலுக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லும்போது இவ லைட்டா கொஞ்சம் யோசிக்கிறா. ரொம்பலாம் நீ யோசிக்க வேண்டாம், நான் ஒன்றும்
ஒன்னும் இதுல சதி திட்டம்லாம் வச்சில்ல, ஏதோ உன் நல்லதுக்காண்டி தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்ன வெறுப்பேத்துனாங்கல்ல, சோ இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள வெறுப்பேத்துவோம். என்ன ஓகேவா? இல்ல அப்படியே உனக்கு இதுல விருப்பம் இல்லனா நீ இப்பவே என்கிட்ட சொல்லிரு, நானே போய் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தது எல்லாமே ஆக்டிங் தான், நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லன்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு லைட்டா கொஞ்சம் பதறுது. இல்ல இல்ல வேண்டாம் போகாத உட்காருன்ற மாதிரி உட்கார வச்சிடுறா. உடனே இப்ப ஹீரோ தான் கேக்குறான், என்ன டீலுக்கு ஓகேவா இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது இவளும் சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி மட்டும் இதெல்லாம் பண்ண மாட்டியே, கண்டிப்பா இதுல உனக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் நீ வச்சிருப்ப, அதே என்ன எதிர்பார்க்கறன்ற மாதிரி கேட்கும்போது இப்பதான் நீ பாயிண்ட்டுக்கு வர, சொல்றேன் கேளு. எங்க அம்மா அப்பா 2 பேருமே மறுபடியும் வேலை விஷயமா அப்ராட்க்கு கிளம்பி போறாங்க, திரும்ப வரதுக்கு 1 வருஷம் ஆகும். சோ அந்த 1 வருஷமும் என்னால கேன்டீன்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல, அதனால நீ என்ன பண்ற, எனக்கு பதிலா இனிமே நீ தான் டெய்லி குக் பண்ணி தர, சோ நீ எனக்கு குக் பண்ணி கொடு, நான் உனக்கு இந்த கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்டா இருந்து ஹெல்ப் பண்றேன், எப்படி 2 பேருக்கும் டீல் ஓகே இல்ல, எப்படி பக்காவா இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது இவ பாக்குறா, அதானே பார்த்தேன், உனக்கு பெனிஃபிட் இல்லாம நீ எதுவும் என்கிட்ட வந்து இவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்க மாட்டியே, இதுதான் உன் பிளானான்ற மாதிரி பார்த்தவ வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கூட அந்த கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்டு 2 பேருமே சேர்ந்து பிங்கி ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயின் யார் கூடயோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா அது யார் என்னன்றதுலாம் நமக்கு காமிக்கல. இவளும் இங்க சாப்பிட்டுட்டே இருந்தவ ரொம்ப ட்ரிங்க் பண்ணிருப்பா போல. சோ இப்ப என்ன பண்றோனே தெரியாம ஆப்போசிட்ல அவ கூட உட்காந்து ஒரு பையன் சாப்பிட்டுட்டு இருந்தான் இல்லையா, அவனை போய் கிஸ் பண்ணிட்டா. ஆனா இது வெறும் கனவு தான் போல. சோ இப்ப அந்த கனவை பார்த்ததுமே இவ அப்படியே அலறி எழுந்துக்க பார்த்தா பக்கத்துல தான் அவளுடைய ரூம்மேட் 3 பேருமே நின்னுட்டு இருக்காங்க. என்னம்மா காலையிலேயே நல்ல கனவு போல, ஃபேஸ்ல அப்படியே நவரசத்தையும் காட்டிட்டு இருந்தியே, என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு கெட்ட கனவு, ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு கனவு மாதிரியே ஃபீல் ஆகலைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே எப்பயுமே ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணு கூடவே இருப்பா இல்லையா, அவ தான் அது எப்படி ஃபீல் ஆகும், அதான் ஃபுல்லாக குடிச்சிட்டு நிதானமே தெரியாம நேற்று வந்தியே, அதுவும் ஃபுல்லாக வாமிட் எடுத்து வச்ச, அது எல்லாத்தையுமே நாங்கள் 3 பேர் தான் க்ளீன் பண்ணோம், உனக்கு தெரியுமா, நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லடி, ஒன்னால தான் அதுன்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே 3 பேரும் பார்த்துட்டு இருக்காளுங்க. இவளுக்கு வந்து உண்மையாவே நேற்று நான் குடிச்சிட்டா வந்தேன், எப்படி ட்ரிங்க் பண்ண, யார் கூட ட்ரிங்க் பண்ண, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது இருக்காதுடி, எதுவுமே இருக்காதுன்ற மாதிரி ஃப்ரெண்டு திட்டிட்டு இருக்கா. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப நல்லவளா இருக்கா போல, சரி விடுங்க, ஏன் அவளை இப்படி திட்டிகிட்டே இருக்கீங்க, அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்ல, அவ கிளம்பி போட்டோம், நீ அடுத்த வாட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியா குடின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயினும் ஒண்ணுமே புரியாம போனை எடுத்து பாக்குறா, பார்த்தா டைம் ஆயிடுச்சு போல, இன்னைக்கு வேற அவளுக்கு பார்ட் டைம் ஜாப் இருக்கு போல, சோ சீக்கிரமா கிளம்பணுமேன்னு சொல்லிட்டு அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கா. கடை வாசல்ல வந்து நின்னுட்டு எப்படா உள்ள போகுதுன்னு சொல்லி மறைஞ்சு மறைஞ்சு நின்னுட்டு இருக்கா. ஆனா ஓனர் பாத்துட்டாரு, வா வா ஒளிஞ்சதெல்லாம் போதும் உள்ள வான்ற மாதிரி கூப்பிடுவோம். இவ்வளோ அப்படியே நைஸா உள்ள வரா, சாரி பாஸ், நேத்து நான் ரொம்ப குடிச்சிட்டு போய் தூங்கினதுனால டயர்டா இருந்துச்சு, அதான் லேட்டா எழுந்துட்டேன்ற மாதிரி சொல்லும்போது, ஓ நேத்து நீ அதிகமா குடிச்சன்றதுலாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றீங்க, நான் அதிகமா குடிச்சேன்றது உங்களுக்கு எப்படி தெரியும், அப்ப நான் நம்ம கடையில தான் குடிச்சேனான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா பின்ன வேற எங்க குடிச்சிருப்ப, ஃபுல்லா இங்க தான் குடிச்ச, அதுவும் ஏதோ புது டிஷ்லாம் பண்றேன்னு சொல்லி இடத்தையே ஒரு அலங்கோலமா ஆக்கி நீ குடிச்சது மட்டும் இல்லாம அதை வாமிட் வேற பண்ணி பாட்டிலெல்லாம் அங்கேயே தான் போட்டு வச்சுட்டு போயிருந்தேன்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா, இவ்வளோ பெரிய கடையை நான் உன்னை நம்பி தானே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் இப்படி பண்ணலாமான்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவ வந்து ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்றதையே யோசிச்சு பார்க்குறா. அப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இவன் நேற்று என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை மறக்க முடியாத சோகத்தில் ஏதோ புதுசாக ஒரு டிஷ் மாதிரி பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பா. அப்பவே லைட்டாக குடிச்சுதான் இருந்திருப்பா. அவளுடைய ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். அந்த பையன் வேற யாரும் இல்லை, ஹீரோ தான் போல. ஆனால் அவனோட ஃபேஸை நமக்கு காமிக்கல. இவளும் வந்து உட்காந்துட்டு, இந்தா இது நான் பண்ண புது டிஷ், இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடுன்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்கா. ஏன்னா இவ என்ன ஞாபகத்துல இருக்கானா, ஆப்போசிட்ல இருக்க பையன் வந்துட்டு அந்த எக்ஸ்ன்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா உட்காந்துட்டு இருக்கிறது தான் ஹீரோ வாச்சே, சோ அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். இது என்ன டிஷ், எனக்கு இது வேணான்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல இல்ல உனக்கு என்ன பிடிக்கல, அதனால தான் நீ சாப்பிட மாட்ற, ஏன் உனக்கு என்ன பிடிக்கல, எதனால உனக்கு என்ன பிடிக்கலன்ற மாதிரி பயங்கரமா கேட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றா. ஹீரோக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏ இரு இரு நான் சாப்பிட்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் என்னடானா அதுக்கும் அழுக ஆரம்பிச்சிட்றா. ஐயோ இப்போ நான் என்னதாம்மா பண்ணேன்ற மாதிரி அவன் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் இவளே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவனை போய் கிஸ் பண்ணிருப்பா போல. இதுதான் நேற்று நடந்திருக்கு. அது எல்லாமே இப்ப இவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆனா யாரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தா, யாரை நம்ம கிஸ் பண்ணோன்றது மட்டும்தான் இவளுக்கு ஞாபகமே வரல. ஏன்னா ஹீரோ தான் வந்திருப்பான்றத பத்தி இவளுக்கு கொஞ்சம் கூட கெஸ்ஸே இல்ல போல. சோ அதெல்லாம் தான் இப்ப யோசிச்சு பார்த்து நின்னுட்டு இருக்கா. அப்பதான் அங்க பக்கத்துல அவ பாஸ் என்னடானா, நேத்து நீ பண்ண அட்டகாசம் எல்லாத்துக்கும் சேர்த்து காசு புடிச்சிட்டு தான் உனக்கு சம்பளமே கொடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு மீதி காசை மட்டும் கொடுக்குறாரு. பயங்கர கம்மியா தான் வந்திருக்கு போல. இவளுக்கு மனசே கஷ்டமா இருக்கு. இந்த மாசம் ஃபுல்லா வேலை பார்த்ததுக்கு இதுதான் காசான்ற மாதிரி அப்படியே அப்பாவியா மூஞ்ச வச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா உள்ள ஹீரோ வரான். அவன் பெருசா எதுவுமே காட்டிக்கல. என்ன சாப்பிடலாமான்ற மாதிரி கேட்கும்போது இவளும் என்கிட்ட இப்ப காசு கம்மியா தான் இருக்கு, இங்க நம்மளால சாப்பிடவும் முடியாது, வா நான் உனக்கு வெளியே போய் ஏதாச்சும் வாங்கி தரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போலான்னு சொல்லி பார்த்தா பாஸ் ரொம்ப நல்லவர் தான் போல. இரு எங்க போற, சாப்பிடுறதுலாம் நீ இங்கேயே சாப்பிடலாம், நான் கொடுத்ததே கம்மியான காசு தான், இதை யூஸ் பண்ணி நீ வெளியே போய் சாப்பிட்டா அப்புறம் மற்ற செலவுக்குலாம் எப்படி காசு பத்தும்,
போய் இங்கேயே செஞ்சு சாப்பிடுன்ற மாதிரி உள்ள அனுப்பி வச்சிடுறாரு. இவளும் தெரியும் பாஸ், நீங்க ரொம்ப நல்லவருன்றது எனக்கு முன்னாடியே தெரியுன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறா. இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, ஸோ ஏதாச்சும் சமையல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு காயெல்லாம் கழுவிட்டு இருக்கும்போது அப்பதான் அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. எக்ஸோட ஃபிளாஷ்பேக் தான். அவனுக்காண்டி இப்போ புதுசாக ஒரு டிஷ் பண்ணி கொடுத்துருப்பா போல. அவனும் அதை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கே, இதை நீ எப்படி பண்ண, எனக்கும் சொல்லி கொடுக்குறியான்ற மாதிரி கேட்கும்போது அதையே நீ கற்றுக்கணும், அதான் உனக்காண்டி நான் இருக்கேன்ல, கடைசி வர உனக்காக எப்பயுமே நான் இந்த டிஷ்ஷை பண்ணி கொடுப்பேன். இது மட்டும் இல்லை, உனக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் சொல்லு, அதை நான் உனக்காண்டி சமைச்சு கொடுப்பேன்ற மாதிரி சொல்லும்போது அவனும் அதை கேட்ட உடனே ஹாப்பியாகி சரி ஓகே, இனிமேல் ஃபியூச்சரில் எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நீ தான் அழகாக சமைச்சு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். இவளும் அதெல்லாம் கேட்டு ஹாப்பியாகி ரொம்ப ஜாலியாக தான் உட்காந்து ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்திருப்பாங்க போல. ஸோ அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி ஃபீல் பண்ணி நின்றுட்டே இருக்கா. சமைக்கவே இல்லை போல. ஹீரோ ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா இவ இப்போ வரைக்கும் காயை மட்டும் தான் கழுவிட்டு இருக்கா. என்ன, எனக்கு ஏற்கனவே ரொம்ப பசிக்குது, நீ என்னடா இன்னும் சமைக்க கூட ஆரம்பிக்கலன்ற மாதிரி அவன் கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். பட் இவ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா இல்லையா, இல்லை நீ போய் வெளியவே சாப்பிட்டுக்கோ, இன்னைக்கு என்னால் சமைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவ அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ நேற்றுக்கு என்ன நடந்திருக்கும், நம்ம எப்படி குடிச்சிருப்போம், நம்ம கூட யார் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு இவ அதை பற்றியே யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது தான் அந்த திமிர் பிடிச்சவர் இருக்காளே அந்த பொண்ணு கரெக்டாக அங்கே வரா. என்ன, நேற்று ரொம்ப குடிச்சிருந்தியா, இப்போ உனக்கு ஓகேவான்ற மாதிரி கேட்குறா. இவளுக்கு அப்பவும் ஒன்றும் புரியல. எது, நேற்று நான் குடிச்சிருந்தேன்றது உனக்கும் எப்படி தெரியும், அப்போ நான் உங்க கூட தான் இருந்தேனான்ற மாதிரி கேட்கும்போது வேற வேலை இல்லை பாரு, நேற்றுக்கு வேலண்டைன்ஸ் டே, நாங்கள் ஏன் உன் கூட இருக்கணுன்ற மாதிரி கேட்டு அந்த பொண்ணு அசிங்கப்பத்தி விட்டுடுறா. இவளும் அப்புறம் எப்படி உனக்கு அது தெரியுன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நேற்றுக்கு பாவம் உன்னை பார்த்துக்கிட்டது என்னையும் தான்ற மாதிரி ஹீரோவோட பேரை சொல்ல இவளுக்கு அப்போதான் ஞாபகமே வருது. லைட்டாக அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி இப்போ தான் யோசிச்சு பார்க்குறா. இவ குடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ தான் பார்த்தா இவளை பத்திரமா கூட்டிட்டு வந்திருப்பான் போல. அப்ப கூட இவ ரோட்ல பார்த்தா புலம்பிட்டே வந்துட்டு இருப்பா. இல்ல நான் ஸ்டெடியா தான் நடப்பேன், இன்னும் கூட நான் நிறைய குடிப்பேன்ற மாதிரி அப்படியே பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போது ரோட்ல தான் பார்த்தா இந்த திமிரு பிடிச்ச பொண்ணும் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து கிஸ் பண்ணி நின்றுட்டு இருந்திருப்பாங்க போல. அதை பார்த்த உடனே இவ இன்னும் செம்ம டென்ஷன் ஆயிருப்பா. அங்க பாரு அவங்க ரெண்டு பேரும்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோ உடனே கண்ணை பொத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பான். ஸோ இப்பதான் இவளுக்கு ஞாபகம் வருது நேற்றுக்கு நம்ம கூட இருந்தது ஹீரோ தான் சொல்லிட்டு. உடனே அப்படியே ஹீரோவை பார்த்து காண்டாகி எப்ப பாரு இவன் தான்ப்பா நமக்கு பிரச்சனையா இருக்கான், இவன் ஏன் நேற்றுக்கு அங்க வந்தான், என்னதான் நடந்துச்சுன்ற மாதிரி ஹீரோக்கு தான் ஏதோ டெக்ஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா போல. அதே சமயம் ஆப்போசிட்ல பார்த்தா ஹீரோவுமே நீ எங்க இருக்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுடி, வந்து ஏதாச்சும் செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு இவளுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒரே வழியில தான் வந்துட்டு இருக்காங்க. அது தெரியாம இப்ப ரெண்டு பேரும் போனை பார்த்துட்டு வந்ததுல ஹீரோயின் என்ன பண்றா, ஆப்போசிட்ல வந்த ஹீரோ மேலேயே போய் டங்குன்னு இடிச்சு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா. இதோட இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தா ஹீரோயின் ஆப்போசிட்ல வந்து ஹீரோ மேல மோதி அப்படியே அங்க மயங்கி விழுந்துருப்பா. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே காலேஜில் வந்து ஏதோ ஒரு பாஸ்கெட் பால் காம்படிஷன் நடக்குது போல. ஸோ அங்கே தான் ஹீரோவும் ஹீரோயினோட எக்ஸும் விளையாடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஆப்போசிட் டீம்ல தான் இருக்காங்க. இப்போதான் அங்கே ஹீரோயினும் வரா. நேற்று ஹீரோ மேலே இடிச்சு விழும்போது கண்ணிலேயே அடி போட்டிருக்கும் போல. ஸோ அதுக்காண்டி வரும்போதே கண்ணில் சேஃபாக வர ஐ பேட்ச் போட்டுட்டு தான் வந்திருக்கா. இப்போ வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா அங்கே ஆல்ரெடி நின்று எல்லாருமே சேரப் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த சேரப் பாப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இவன் நின்று ஹீரோ காண்டி சேரப் பண்ணி கத்திட்டு இருக்கா. ஏன்னா அங்கே பக்கத்தில் அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் நின்றுட்டு இவளோட எக்ஸ் இருக்கானே அந்த பையனுக்கு வந்து சேரப் பண்ணிட்டு இருக்கா போல. சோ அதனாலதான் அவனுங்க முன்னாடி கெத்த விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவளும் வேணும்னே ஹீரோ காண்டி சேரப் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி ஹீரோ பேரை சொல்லி கத்திட்டு இருக்கிறத பார்க்கும்போது அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அவனுக்கு லைட்டா கொஞ்சம் வெறி ஆகுது போல. சோ கேம்ல இருந்து விளையாட முடியாம கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறான். ஆனா ஹீரோக்கு இவ பேர் சொல்லி இப்படி கூப்பிடுறத பார்த்த உடனே பயங்கர ஜாலியா இருக்கு போல. சோ முன்ன விட கொஞ்சம் நல்லாவே விளையாட ஆரம்பிக்கிறான். அப்படி விளையாடிட்டே இருக்கும்போது இப்ப கடைசி பால் பார்த்தா அங்க கோல் போடுறதுக்கு முன்னாடியே அங்க ஏதோ ஒரு பையன் வந்து அதை தட்டி விடுவோம். அந்த பால் பார்த்தா அங்க நின்றுட்டு இருந்த ஹீரோயின் கையிலேயே வந்து அடிச்சிருது. சம்ம வலி போல. அவ அப்படியே கீழே விழுந்துட்டா. ஹீரோக்கு அதை பார்த்தோன்னே மனசே கஷ்டமாயிருச்சு. ஸோ விளையாடிட்டு இருந்தவன் விளையாட்டு அப்படியே நிறுத்திட்டு ஹீரோயின் கிட்ட தான் வரான். வந்து அந்த பையனை தான் திட்டிட்டு இருக்கான். உனக்கு அறிவே இல்லையா, அடுத்த வாட்டி விளையாடும் போதாச்சும் கொஞ்சம் பார்த்து விளையாடுன்ற மாதிரி அந்த பையனை மிரட்டி அனுப்புவோம். ஹீரோயின் பாக்குறா, அவன் தெரியாம தானே அடிச்சான், நீ ஏன் இப்ப அவன் கிட்ட அந்த அளவுக்கு கோவமா பேசுறன்ற மாதிரி இவனை திரும்பி திட்ட ஆரம்பிக்குவோம். இவனுக்கு லைட்டா டென்ஷன் ஆயிருது. உடனே அங்க இருந்து போக ஆரம்பிச்சிடுறான். இவ்வளவு பின்னாடியே வரா. இருடா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு கோச்சிட்டு போற, நீ அடிச்ச அடியில எனக்கு வர கண்ணு வலிக்குது, கண்ணு வேற சரியா பார்க்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. அவனும் சரி வா எனக்கு பசிக்குது சாப்பிட போலான்ற மாதிரி கூப்பிடுறான். எது சாப்பிட போறதா, அங்க கேம் போயிட்டு இருக்கு, சாப்பிட போலான்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு கேமை விட சாப்பாடு தான் முக்கியம், ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது வான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒர்க் இல்லையே, ஸோ என்னால் இப்போ அங்கே போய் சமைச்சு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வீடு இருக்குல்ல அங்கே போய் சமைச்சிக்கலாம் வான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே தான் கூட்டிட்டு போயிருக்கான். இவ்வளோ அவன் வீட்டுக்கு தான் வந்திருக்கா போல. ஸோ இப்போ இங்கே நின்று குக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ குளிச்சிட்டு இருக்கான். இவளும் குக் பண்ணிட்டே இருக்கும்போது ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே பண்ணவும் கையை பார்த்தா கட் பண்ணிக்கிறான். இந்த சவுண்டு கேட்டு ஹீரோ அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பான். ஸோ இப்போ உடனே வந்துட்டு அவள் கையை கட் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு இப்போ கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அக்கறையா அதுக்காண்டி மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். இவளுக்கு பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் தடுமாறா, ஏன்னா அவன் ஷர்ட் இல்லாமல் இருக்கான்ல. ஸோ அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோவும் நோட் பண்ணிட்டான். என்ன
பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கனான்ற மாதிரி கேட்கும்போது மண்ணாங்கட்டி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நீ என் கூட தானே இருக்க. நீ டவுசர் போட்டு விளையாடும் போதுலேருந்தே நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். இதில் என்ன இருக்குன்ற மாதிரி இவ சொல்லவும் இவன் என்ன நினச்சான்னு தெரியல. உடனே அவளை பிடிச்சி அங்கே சோஃபால தள்ளி விட்டுட்டு எவனோ அப்படியே க்ளோஸில் அவள் கிட்ட போயிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் அவளும் பெண் தானே, கொஞ்சம் வெக்கம்லாம் வரதானே செய்யும். ஸோ அந்த வெக்கத்தில் அவள் லைட்டாக கொஞ்சம் அப்படியே ஹார்ட்லாம் படப்படன்னு அடிச்சுக்கிட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கா. இவனும் விடுற மாதிரி இல்லை, ரொம்ப க்ளோஸில் போயிட்டே இருக்கான். இவளும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவளே மறந்து ஏதோ கிஸ் பண்ண வர மாதிரி கண்ணை மூட ஹீரோ கிட்ட வந்துட்டு இப்போ எதுக்கு நீ கண்ணை மூடுற, என்ன நான் எதுவும் உன்னை கிஸ் பண்ண வரேன்னு நினச்சிக்கிட்டியான்ற மாதிரி கேட்க இவ அப்பதான் கண்ணு முழிச்சிட்டு நிதானத்துக்கே வரா. உடனே அவ தலையை வச்சு அவன் தலையிலே ஒரு முட்டு அவ்வளோதான். ஹீரோக்கு அப்படியே மண்டெல்லாம் கலங்குது. என்னடி பண்றேன்ற மாதிரி கேட்கும்போது மௌனே உன்னை சாவடிச்சிருவேன், ஒழுங்கு மரியாதை எதுவாக இருந்தாலும் போய் ஷர்ட்டை போட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுடுறா. இப்போ அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா ஹீரோவே தான் குக் பண்ணிட்டு இருக்கான். இவ அதை நின்று அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவனும் ரொம்ப ஆசையா ஏதோ ஒரு சமையலை பண்ணிட்டு இவளுக்காண்டி பாசமா எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இவளும் அதை சாப்பிட்டு பார்க்கறா. அப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே கனவுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோ சமைக்கிறன்ற பேர்ல அவனுக்கு சமைக்கவே தெரியாம கிச்சனையும் ஒரு அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கான். கன்றாவையா வந்திருக்கு போல டிஷ்ஷு. அதை தான் இப்போ எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரி இரு நான் வேணா முதல்ல சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கறதுக்காண்டி கொஞ்சமாக தான் எடுத்து சாப்பிட்றா. ஆனால் அதையும் அவளால் வாயில் வைக்க முடியல, அப்படியே துப்பி கீழே போட்டுடுறா. ஹீரோக்கே புரியுது கன்றாவே இருக்குல்ல, இதுக்கப்புறம் நான் சத்தியமாக சமைக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இப்போதான் அவனுக்கு ஏதோ டவுட் வரவும் கேட்குறான், எனக்கு என்னவோ இன்னைக்கு நீ பண்ணதெல்லாம் பார்த்தா சரியே இல்லையே, எனக்காண்டி வந்து அங்கே சீரப் பண்ண, எனக்கு அதுவே முதல்ல டவுட்டு தான், சொல்லு என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறேன்ற மாதிரி கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவளும் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் அவனுக்கு வந்து சீரப் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க வந்து நின்றுட்டு இருந்திருப்பா போல. அது என்னன்னு சொல்லி பார்த்தா இவ வந்து ஏதோ ஒரு கிளப்ல லீடரா இருக்கலாம். அந்த கிளப்ல பார்த்தா நாளைக்கு ஏதோ ஒரு பார்ட்டி நடக்க போதான். ஸோ அதுக்கு இவ போகணுமா, அதனால தான் இப்போ ஹீரோவையும் கூட கூப்பிடுறதுக்காண்டி வந்திருக்கா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போதே ஹீரோக்கு புரியுது, நீ மட்டும் போறதா இருந்தா போயிட்டு வர வேண்டியதானே, நீ என்னையும் வந்து கூட சேர்த்து கூப்பிடுறனா அப்ப கண்டிப்பா என்ன உன் எக்ஸும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கே வராங்க, அதனால தானே என்னையும் கூப்பிடுறன்ற மாதிரி கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சி கேட்கவும் அதுதான் உண்மையும் போல ஆமான்ற மாதிரி மண்டையை ஆட்டிட்டு இருக்கா. வாய்ப்பே இல்லை, நான் வரமாட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல ப்ளீஸ்பா எனக்காண்டி வா, நான் நமக்காண்டி கப்பிள் ஷர்ட்லாம் கூட வாங்கி வச்சிட்டேன்ற மாதிரி சொல்லி அதை காமிக்கவும் ஹீரோக்கு அதை பார்த்தோன்னே லைட்டாக கொஞ்சம் ஆசை வருது போல. சரி ஓகே ஏதோ நீ கூப்பிடுறதுனால வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அந்த பார்ட்டிக்காண்டி அவங்க கப்பலை எடுத்தாங்க இல்லையா, அந்த ஷர்ட்டை போட்டுட்டு வந்து நின்னா அந்த எக்ஸும் அந்த திமிரு பிடிச்ச பொண்ணும் கூட அதே மாதிரி கப்பிள் ஷர்ட்டை தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ இப்போ 4 பேருமே ஒரே ஷர்ட்டை தான் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்க்கும் போதே செம்ம வெறி ஆகுது. அதை விட அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு செம்ம காலில் நின்றுட்டு இருக்கா. அப்படியே 4 பேரும் முறைச்சு பார்த்துட்டே நிற்கும் போது கரெக்டாக ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரா. 4 பேரும் இப்படி போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பரவாயில்லையே 4 பேரும் ஒற்றுமையா ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்கன்ற மாதிரி 4 பேரையும் வச்சு கலாய்ச்சி விட்டு அவங்க இருந்து போயிடுறா. இப்போ ஹீரோயினும் ஃப்ரெண்டும் நின்று பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு செம்ம வெறியா இருக்கு போல. ஃப்ரெண்டு கிட்ட தான் புலம்பிட்டு இருக்கா, ஏன்டி இவ எப்போ பாரு நான் எதை சூஸ் பண்றனோ அதை எடுக்கிறதுக்காண்டியே வரா, ட்ரெஸ்ஸில் கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளேன்ற மாதிரி கடுப்புல புலம்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ அங்கே வரான். என்னாச்சு எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது எதுவுமே சொல்லிக்க மாட்டேங்கிறா. ஒன்றும் இல்லை இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுன்ற மாதிரி அவள் செஞ்சுட்டு இருந்ததை ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்றா. ஹீரோவும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம காண்டாகுது. அவனுக்கு இன்னும் கூட ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா என்னன்றதுலாம் தெரியல. ஆனால் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தாலே அவன் வெறி ஆகுறான். ஸோ இப்போ அங்கேருந்து ஹீரோவும் ஃப்ரெண்டும் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் தனியாக நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காண்டி தான் வரான். என்ன வெறுப்பேற்றுறதுக்காண்டியே நீ அந்த எண்ணிய கூட சேர்ந்துட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு உண்மையாவே அவனை பிடிச்சிருக்கா என்னன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு அவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இவனுக்கு அதை கேட்கும் போதே ஒரு மாதிரி காண்டா இருக்கு. அப்படியே முறைச்சிட்டு கோவமா தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ அப்படியே நைட்டு பார்த்தா அங்கே பார்ட்டி மாதிரி சொல்லியிருப்பாங்களா. ஸோ அதுக்காண்டி பார்ட்டினா எப்படி கேம்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கேம் வந்துட்டு இந்த ட்ரூத் ஆர் டேர் மாதிரியா. அந்த கேமு கூட அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்கா. என்ன கேம்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே கண்ணு மூடி உட்காந்துக்கணுமா. இவன் வந்துட்டு 10 என்னதுக்கு அப்புறமா அந்த பால் எடுத்துட்டு போய் யாராவது ஒருத்தரோட பின்னாடி வச்சுட்டு வந்துருவாங்களாம். இப்போ கண்ணு திறந்து பார்க்கும்போது யார் பின்னாடி அந்த பால் இருக்கோ அவங்க கிட்ட யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்றது இருந்தா ட்ரூத்னு சொல்லிட்டு ஆன்சரை சொல்லணும், அப்படி இல்லைன்னா டேருன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணும். அதுதான் கேம் போல. ஸோ இப்போ தான் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் அந்த கேமை விளையாடிட்டு இருக்கும்போது எடுத்துட்டு போய் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவளுடைய பாய் ஃப்ரெண்டு அதான் ஹீரோயினோட எக்ஸ், அவன் பின்னாடி வச்சிடுறா. வச்சுட்டு இப்போ அவளே கேள்வியும் கேட்கறா. என்ன கேள்வி கேட்கறான்னு சொல்லி பார்த்தா உனக்கு இது வரைக்கும் இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ல எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி அவன் கிட்ட கேட்கும்போது அவனால என்ன பதில் சொல்ல முடியும், கண்டிப்பா இவளோட பேரை தானே சொல்லி ஆகணும். ஸோ உன்னதான் டார்லிங் பிடிக்கும்ன்ற மாதிரி அவளோட பேரை சொல்ல அவளுக்கு உடனே செம்ம ஹாப்பியா இருது. அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா இருக்கும்போது ஹீரோயினுக்கு வெறுப்பாகுது. ஏன்னா அவ வெறுப்பாகணும்னு சொல்லி தான் அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா போல. பட் ஹீரோயின் பெருசா எதுவுமே எடுத்துக்கல. காண்ட என்னதான் இருந்தாலும்
அதை வெளியே காமிச்சிக்காம கெத்த மெயின்டைன் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்து பார்த்தா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு பாலை எடுத்துட்டு போய் வைக்கணும் போல. ஸோ இப்போ அவனும் எல்லாரும் கண்ணு மூடி உட்காந்ததுக்கு அப்புறமா அவன் எடுத்துட்டு போய் ஹீரோயின் பின்னாடி பாலை வச்சுட்டு வரான். இப்போ கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ரொம்ப ஆசையா நம்ம பின்னாடி தான் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. ஆனா அவன் வைக்கல, ஏன்னா அவன் தான் ஹீரோயின் பின்னாடி வச்சிருக்கான் இல்லையா. ஸோ இப்போ பாலை பார்த்ததுமே அவகிட்ட தான் இவன் கேள்வி கேட்கறதுக்காண்டி வரான். கேள்வி கேட்கலான்னு சொல்லி போறதுக்குள்ள ஹீரோ வந்துட்டு அவ ட்ரூத் சொல்லி எங்க உண்மையை சொல்லி அசிங்கப்பட போறான்னு சொல்லிட்டு அவ டேர் பண்ணுவா. அவ ட்ரிங்க் பண்ணிப்பான்ற மாதிரி சொல்ல உடனே இவ எடுத்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே சொல்லி வேணும்னே அந்த பால் எடுத்துட்டு போய் கரெக்டா ஹீரோயின் பின்னாடி மட்டுமே வைக்க வச்சு கேப்பே விடாம அவளை டேர் பண்ணி குடிக்க வச்சுட்டே இருக்கா. ஹீரோயினால முடியல, பாட்டில் அப்படியே 1 2ன்னு சொல்லி ஏறிட்டே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 பாட்டில் கிட்ட குடிச்சிருப்பா. ஆனாலும் அப்பவும் விடாம அடுத்ததும் எடுத்துட்டு போய் பாலை வேணும்னே அவகிட்டயே வைக்க ஹீரோவே டென்ஷன் ஆயிட்டான். ஏன்னா நீங்க வேணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த திமிரு பிடிச்ச பொண்ணை பார்த்து கேட்க அவ ரொம்ப அப்பாவியா எதுவுமே தெரியாத மாதிரி, என்ன என்னையும் நீ ஏன் என் மேல கோவப்படுற, கேம்னா அப்படிதான் இருக்கும், வேணும்னா அவளை ட்ரூத் எடுத்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லு, அப்படி இல்லைன்னா அவ தானே டேருன்னு சொன்னா. ஸோ அப்போ அவ தான் குடிக்கணுன்ற மாதிரி ஏதோ ரொம்ப நல்லவ மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஆனால் அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கே நல்லா தெரியுது இவ வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே பேச முடியாம அமைதியாக தான் உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இந்த கேமே வேணான்னு சொல்லிட்டு அந்த கேமை கேன்சல் பண்ணிட்டு அடுத்து ஒரு வேற கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கேம்ல கூட ஹீரோயின் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஹீரோயினை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளிவிட. அவ்வளோதான், அவளுக்கு வந்து கீழே விழுந்தாலே ஒரு மாதிரி மயக்கம் வர ஆரம்பிச்சிடும் போல. ஸோ இப்போ கீழே விழுந்ததுல அவளுக்கு லைட்டா மயக்கம் வர மாதிரி தான் இருக்கு. உடனே ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்கான் அவளை வந்து. ஆனா இந்த வாட்டி ஹீரோ டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளே டென்ஷன் ஆயிட்டா. என்ன நீங்க நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், எல்லாரும் அவளே டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உன்னோட வேலை தானேன்னு சொல்லிட்டு அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு கிட்ட வந்து சண்டை போட அவ ரொம்ப திமிரா தான் நின்னுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவாலே சும்மா இருக்க முடியல. அவன் வந்து டேரக்டாவே அந்த பொண்ணை திட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் நாங்க விளையாடவே வரலன்ற மாதிரி ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவ பயங்கரமா குடிச்சிருக்கா இல்லையா, சோ புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு நாளே எனக்கு சுத்தமா பிடிக்கல, இத்தனை நாள்ல இது வரைக்கும் நான் இவ்வளோ சோகமா எந்த நாளுமே இருந்ததில்ல, ஆனா இன்னைக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏனே தெரியலன்ற மாதிரி புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோவும் ஒன்றும் இல்லை, நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி சொல்லும்போது உனக்கும் நான் சாரி சொல்லணும்ல, தேவையில்லாம நான் ஏன் அவங்க கிட்ட நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி போய் சொல்லணும், பொய் சொன்னதுனால தானே இப்போ தேவையில்லாம நீயும் என் கூட சேர்ந்து இப்படி அசிங்கப்படுறன்ற மாதிரி அவனை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை நின்று ரோட்லயே பயங்கரமா கத்தி கத்தி திட்ட ஆரம்பிச்சிடுறா. இவ இப்படி கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த வீட்டில் மேலே யாரோ ஒருத்தவங்க யார்டா அது அர்த்தராத்திரில இப்படி ரோட்ல நின்று கத்திட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படிக்கா போய் கத்துங்கன்ற மாதிரி தண்ணியை தூக்கி 2 பேர் மேலேயும் ஊற்றி விடுவோம். 2 பேருமே இப்போ நனைஞ்சிட்டாங்க, வர வழியே இல்லை. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. இன்னைக்கு காலைல நான் யார் மூஞ்சில முழிச்சனே தெரியல, எல்லாமே கெட்டதாவே நடக்குதுன்ற மாதிரி அழுதுகிட்டே நிற்க ஹீரோ உடனே அவளை தூக்கிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிச்சிடுறான். அவனுடைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான் போல. இவ ட்ரெஸ் கூட மாத்தாம அப்படியே போய் ரூம்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. இவனும் தண்ணி குடிச்சிட்டு வந்து பாக்குறான், அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரி ட்ரெஸ்ஸையாச்சும் மாத்திட்டு தூங்கு, எழுந்துருன்ற மாதிரி எழுப்பி பார்த்தா வாய்ப்பே இல்லை, எழுந்துக்கவே மாட்டேங்கிறா. இவனால அதை அப்படியேவும் விட்டுட்டு போக முடியல, ஏன்னா ஈர ட்ரெஸ்ஸோடய படுத்துட்டு இருந்தா கண்டிப்பா அவளுக்கு கோல்டு வந்துரும்னு சொல்லிட்டு இவன் உடனே அவளுக்காண்டி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இப்ப அங்கேயே திரும்பி நின்னுட்டு இந்தா அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இதை போட்டுக்கோன்ற மாதிரி சொல்லவும் அவளும் அப்படியே படுத்துக்கிட்டே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறா. இப்ப காலையில இவ கண்ணு முழிச்சு எழுந்து பார்க்கும்போது பக்கத்துல ஏதோ சவுண்டு கேக்குது. யார்டான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோ தான். அவனுக்கு பயங்கரமா குளிர் ஜுரமே வந்துருச்சு போல. சோ குளிர்ல தாங்க முடியாம அவன் ஒரு மாதிரி புலம்பிட்டே படுத்துட்டு இருக்கிறத தான் இவ பாக்குறா. தொட்டு பாக்குறா, பயங்கர ஹை ஃபீவரா இருக்கு போல. சரின்னு சொல்லிட்டு அவனுக்காண்டி போயிட்டு கஷாயம் எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா. அவன் அதை கூட குடிக்க மாட்டேங்கிறான். ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா இதை மட்டும் குடிச்சிட்டு படுன்னு சொல்லிட்டு இவ தான் எப்படியோ ஒரு வழியா அவனை கஷ்டப்பட்டு குடிக்க வச்சுட்டு அவனுக்கு கண்ணி நெத்தில வந்து துணியெல்லாம் வச்சு விட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கா. சரி நம்ம கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோவை கையை பிடிச்சிக்கிட்டு இல்ல போகாதன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். இவளும் வர வழியே இல்லாம சரின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துடுறா. இப்ப கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 பேருமே தூங்கி எழுந்துக்கிறாங்க. ஹீரோக்கும் இப்போ ஓரளவுக்கு வந்து ஜுரம் சரியாயிருச்சு போல. அப்பதான் இவளுக்கு வந்து ஞாபகமே வருது, ஆமா நேத்திக்கு நான் இங்க வரும்போது இந்த ட்ரெஸ்ஸோட வரலையே, அப்புறம் எப்படி இங்க இந்த ட்ரெஸ் மாறுச்சுன்ற மாதிரி பார்த்தவா அப்படி திரும்பி ஹீரோவை பாக்குறா. நீதானே நீதான் ஏதோ பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்கவும் அவன் உடனே நாளா எதுவும் பண்ணல, நீ தான் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்ட, உனக்கு ஞாபகம் இல்லையான்ற மாதிரி கேட்க இவன் நம்பவே மாட்டேங்கிறா. இல்ல இல்ல நீ தான் என்ன ஏதோ பண்ணிட்டேன்ற மாதிரி அவனை அடிக்க துரத்தவும் சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து ஓடி வந்தவன் அவளை உள்ளே வச்சு கதவை லாக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டான். அப்பவும் இவ அடங்குற மாதிரி இல்ல, இருடா உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா இன்னொரு டோர் இருக்கும் போல. சோ அந்த வழியா இப்ப வந்து பாக்குறா. வந்து பார்க்கும்போது ஹீரோ நின்று சமைச்சிட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு பார்க்கும்போது இப்பதான் லைட்டா கொஞ்சம் ஃபீலிங்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது போல. இதுக்கு முன்னாடி ஹீரோ அவளுக்காண்டி அக்கறையா பேசினது, அவன் ஒரு தடவை இவளுக்கு சமைச்சு கொடுத்தது, அப்புறம் அவளை தூக்கிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அப்படியே லைட்டா கொஞ்சம் ஃபீலிங்கோட நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் அப்பதான் ஜூஸா என்ன கருமோன்னு தெரியல ஏதோ ஒன்று போட்டுட்டு அவ கிட்ட வரான். இவ்வளோ நமக்காண்டி தான் ஆசையா போட்டு கொடுக்க போறான் போலன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் பாட்டுக்கு போய் அவனுக்கு போட்டுட்டு உட்காந்துட்டான். இவளும் என்னடா எனக்கு இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு அங்க டேபிள் மேல இருக்கு போய் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லவும் இவளும் வந்து அதை எடுத்து குடிச்சு பாக்குறா. சை கருமோ எனக்கு கன்றாவிதுன்ற மாதிரி
மாதிரி இருக்கு. ஏன்னா அதுவுமே கேவலமான டேஸ்ட்ல தான் இருக்கு போல. இப்ப கட் பண்ணா அப்படியே நைட்டு காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவளுடைய ஹாஸ்டல் ரூம்ல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. யாருமே தூங்கல, எல்லாருமே ஒன்னா தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ கேக்குறா, என்னாச்சு நேத்திக்கு அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ என்னையும் கூட தானே போன, உங்க 2 பேருக்குள்ள எதுவும் ஆச்சான்ற மாதிரி அவ கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி கேட்கா. இவ உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே 4 பேர் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கும் போது தான் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எப்பயுமே ஹீரோயின் பார்த்தா இந்த லவ் பத்திலாம் பேசும்போது அவளோட எக்ஸை நினைச்சு தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவா. ஆனா இப்போ என்னன்னா அவளுக்கு எக்ஸோட ஞாபகமே வரல, ஃபுல்லா ஹீரோவோட ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு போல. ஸோ அவனை பத்தி அவ யோசிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கிறதோட இந்த டிராமாவோட செகண்ட் பார்ட் இங்க முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போ அதனால என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா ஹீரோக்காண்டி லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவன் எப்பயுமே கேட்பான் இல்லையா, நீ தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இன்னைக்கு அவன் வரதுக்கு முன்னாடியே நம்மளே சமைச்சு லஞ்ச் பேக் பண்ணி காலேஜில் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இவ லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஃப்ரெண்டு வரா. அவ காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்துட்டு அதுல இருந்து 2 கேரட் எடுத்து அவ வாய்க்குள்ள போட்டுக்கா. ஹீரோயின் பார்த்து முறைச்சிட்டு இருக்கா, இதுல இருந்து எடுக்காத, வேணும்னா புதுசா எடுத்து சாப்பிடுன்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் இதுல இருந்து எடுக்க கூடாது, இது யாருக்காண்டி நீ ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கறா. உடனே அமைதியா யாருக்காகவும் இல்லைன்ற மாதிரி சொல்லி சமாளிக்க பாக்குறா. பட் ஆனா ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டா. பொய் சொல்லாத, என்னையும் காண்டி தானே பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவளும் ஆமான்ற மாதிரி அப்பதான் சொல்றா, தெரியும் உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சு தானே, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னல உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு, அது இப்போ உண்மையாயிருச்சு போலேன்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அன்னைக்கு அவன் எனக்காண்டி தானே அந்த பார்ட்டிக்கு வந்தான், ஸோ அதுக்கு நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லைல்ல, அதனால தான் தேங்க்ஸ் சொல்கிற விதமாக இந்த லஞ்சை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது ஃப்ரெண்டும் அதெல்லாம் கேட்டுட்டு நம்பிட்டேன்ற மாதிரி அவளை கலாய்ச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படி கட் பண்ணால் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவனுடைய சீனியரும் நடந்து ஏதோ பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறா. அதை பார்த்த உடனே அவன் என்னடா நான் எதுவுமே பேச மாட்டேங்கிறான், அப்படியே அமைதியாகவே தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ தான் பக்கத்தில் இருக்க அந்த சீனியர் பொண்ணையும் வந்து சொல்கிறா, இங்கே பாருமா, அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, அவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு பிடிக்கும், ஸோ இதை அவள் கண்டிப்பாக வாங்கிக்க மாட்டான்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு ப்ளீஸ் இதை வாங்கிக்கோங்களேன்ற மாதிரி சொல்கிறா. பட் இவன் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணே அதை கேட்டோடனே ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறா. ஆனால் இப்போ இதில் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா, இது போல ஹீரோக்கு வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணு பிடிக்கும்னு சொல்லி அந்த சீனியர் பொண்ணு சொன்னதை ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக நின்று கேட்டுட்டா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு. அதனால அதை வெளிக்காட்டிக்காம இவங்க கண்ணில் படுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹீரோ கண்ணில் படுற மாதிரி அவன் முன்னாடியே நடந்து போக ஹீரோ பார்த்துட்டான். அவளை பார்த்ததுமே எதுவுமே அவனுக்கு ஞாபகம் வரல. உடனே அவன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். ஏன் நில்லு, என்ன மறைச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையன்ற மாதிரி அவ சமாளிச்சிட்டு இருக்கா. பட் அவன் கண்டுபிடிச்சிட்டான். போய் சொல்லாத, லஞ்சு தானே, எனக்காண்டி தானே எடுத்துட்டு வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஏன் உனக்காண்டி எடுத்துட்டு வரணும், நான் எனக்காக எடுத்துட்டு வந்தேன், நான் சாப்பிட போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இவன் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். அப்பதான் அந்த சீனியர் பொண்ணு வரா. டே மரமண்டை, உனக்கு புரியவே இல்லையா, எனக்கு தெரிஞ்சவ நம்ம பேசினதை கேட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அவ என்ன நினைச்சிருப்பா, கண்டிப்பா அவன் நம்ம 2 பேரையும் தான் தப்பா நினைச்சிருப்பா. ஒருவேளை எங்க உனக்கு என்ன பிடிச்சிருக்கோன்னு சொல்லி அவ தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருப்பா. ஸோ இப்பவே போய் அவகிட்ட இல்லைன்னு சொல்லி புரிய வைன்ற மாதிரி சொல்லும்போது இவன் அப்படியே நின்றுட்டே இருக்கான். என்ன நினைச்சான்னு தெரியல, ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டான் போல. ஸோ இப்போ அந்த சீனியர் பொண்ணுக்கிட்டே எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா சீனியர்ன்ற மாதிரி கேட்கறான். அந்த பொண்ணு அப்படியே முழிச்சிட்டே நிக்கிறா. கட் பண்ணி என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் வந்து டின்னருக்கு கூப்பிட்டு இருந்திருப்பா போல. ஸோ அதனால ஹீரோ வந்துட்டு அந்த சீனியர் பொண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கான். ஏன்னா அந்த பொண்ணை வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்ற மாதிரி ஹீரோயின் முன்னாடி சொன்னா அவ பொசசிவ் ஆகி எதையாச்சும் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு தான் இவன் கூட்டிட்டு வந்திருப்பான். ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயினும் பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே தான் நினைச்சிட்டு இருந்திருப்பா போல. அந்த சீனியர் தான் வந்துட்டு இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இவங்க கூட தனியாக உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு உஷாரா ஃப்ரெண்டையும் துணைக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கா. ஸோ இப்போ 4 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆளுக்கு பேசிட்டே இருக்காங்க. அப்பதான் இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்து சொல்றான், இங்க பாரு, எனக்கு கூட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா, ஆனா உனக்கு இன்ன வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கவே இல்லையான்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வாயை மூடிட்டு அமைதியாருன்ற மாதிரி ஹீரோயின் அவனையும் திட்டி விட்டுட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் முன்னாடி அந்த சீனியர் பொண்ணை ரொம்ப கேரிங்கா பாத்துக்கணும், அப்பதான் அவளுக்கு பொசசிவ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காண்டி அக்கறையா இந்தாமா நீ சாப்பிடுன்ற மாதிரி எடுத்து வச்சிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினோ காண்டாகி இந்தா நீ சாப்பிடுன்ற மாதிரி அவளும் அந்த பொண்ணுக்கு எடுத்து வைக்க இவங்க 2 பேருக்குள்ளயும் நடுவில் மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு தான் முழிச்சிட்டு இருக்கா. இதுல நடுவில் ஃப்ரெண்டு வேற, நம்ம எதுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கோனே தெரியாம அவ பாட்டுக்கு வந்த வழியை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா. பட் ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதோ நல்லா தப்பா இருக்குன்னு சொல்லி புரியுது. சரின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து 4 பேருமே ஒன்னா உட்காந்து படம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஏதோ பேய் படம் போல. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா அந்த சீனியர் பொண்ணு பயந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய கண்ணை மூடுறதுக்காண்டி இவனே கையை வச்சு கண்ணெல்லாம் மூடிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது இங்க ஹீரோயினுக்கு வெறியாகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம அவ ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. ஹீரோவும் ஸ்நாக்ஸ் எடுத்து அவன் சாப்பிடாம அந்த சீனியர் பொண்ணுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இவ அவ்வளவுதான் காண்டாயிட்டா. உடனே பக்கத்துல ஃப்ரெண்டு மட்டும் தானே இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவளும் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து ஃப்ரெண்டுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அதுவும் வாயில போட்டு திணிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி அப்படியே ஆளாளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அந்த பக்கம் அந்த சீனியர் பொண்ணாலையும் முடியல, இந்த பக்கம் ஹீரோயின் ஃப்ரெண்டாலையும் முடியல. 2 பேருமே திணற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப சீனியர் பொண்ணே காண்டாயிட்டா. ஏன்டா இப்படி சாகடிக்கிறீங்க, உங்க 2 பேருக்குள்ளயும் ஃபீலிங்ஸ் இருந்தா தயவு செஞ்சு அதை பேசி தொலைக்க வேண்டியதானே, நடுவில் இப்ப என்ன கூட்டிட்டு
கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு என்ன ஏன்டா சாகடிக்க பாக்குறீங்கன்ற மாதிரி சொன்னவ மரியாதையா அவங்களுக்குள்ள இருக்கிறத நீங்களே பேசி சால்வ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அப்படியே ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டு திரும்பி பாக்குறா. அவ வாயில திணிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் அடைச்சிட்டு நிக்குது போல. அடியே முடியலடி, தயவு செஞ்சு பின்னாடி தட்டி விடுறீ, நெஞ்சடைச்சே செத்துருவோம் போலன்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. ஹீரோயினோ ஐயோ ஒன்னும் இல்லன்ற மாதிரி அவ முதுகெல்லாம் தடவி கொடுத்துட்டு இருக்கா. இப்போ ஒரு வழியா ரெண்டு பேரும், அதாவது சீனியரும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா பேசிட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் மட்டும் தான் இப்ப தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. யாருக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. அப்படியே எதுவுமே பேசாம அமைதியாவே உட்காந்துட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா ரெண்டு பேருமே படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருச்சு இல்லையா, ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர் மேலேயும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்தோடனே இப்போ ஹீரோயின் தான் கேட்குறா, அப்போ அந்த சீனியர் அக்கா சொன்னது உண்மைதானா, உனக்கு என் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் ஆமான்ற மாதிரி ஒத்துக்கிறான். இவளுக்கு கேட்டோடனே லைட்டாக குஷியாக இருக்குது. ஆனாலும் வெளியே காமிச்சிக்காம இது எப்போல இருந்து நீ என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லையேன்ற மாதிரி சொல்லி கேட்க, அதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமா, இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டே, ஸோ எதுக்கு நம்ம பழசெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கணும், இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிப்போமேன்ற மாதிரி சொல்ல இவளும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரோட அம்மாவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீடு தான் போல. ஸோ அதனால ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி வெளியூர் போயிடுவாங்கன்றதுனால ஹீரோ வந்து சின்ன வயசுல இருந்தே ஹீரோயினோட வீட்டில் தான் இருப்பான். அதனால தான் இப்போ அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு ரெண்டு பேரோட அம்மாக்கள் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க, இது போல நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கு, அதனால அதுவரை என் பையன் இங்கே இருக்கட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் அம்மாவும் இதுல என்ன இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னா நமக்கு அது ஓகே தானே, நான் அவனை பாத்துக்கிறேன், அவனும் என் பையன் மாதிரி தானே, அவன் இங்கே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போல இருந்து பார்த்தா ஹீரோ எப்பயுமே ஹீரோயினோட வீட்டில் தான் இருப்பான். ஆனா சின்ன வயசுல ஹீரோக்கு வந்து ஹீரோயினை பிடிக்கவே பிடிக்காது. இப்போ கூட பார்த்தா அவ உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா, இவன் நின்றுட்டு அவளையும் ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டே இருக்கான். இந்தா உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமான்ற மாதிரி அவ கேட்கும்போது சை எனக்கு வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவோட அம்மா வந்து நீ இங்கேயே இருக்கணும்ப்பா, சமத்தாயிரு, ஆண்டிக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு போகவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா ரெண்டு பேருமே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஆனா அவ மரமண்டைக்கு ஒண்ணுமே ஏறல போல. ஹீரோ பார்த்துட்டு என்ன நீ இப்பதானே சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ள மறந்துடுவியா, இப்படி இருந்தா நீ எப்படி உன்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுவ பெருசானதுக்கு அப்புறமான்ற மாதிரி கேட்க, ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண முடியலன்னா என்ன, எந்த ட்ரீம்ஸை நம்மளால அச்சீவ் பண்ண முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீம்ஸ் வச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா எங்க அப்பா தான் சொல்லியிருக்காரு, நம்ம எவ்வளவு பெரிய ட்ரீம் வச்சிருக்கோன்றதுலாம் பெருசு இல்ல, நம்ம எப்பயுமே ஹாப்பியா இருக்குமான்றது மட்டும் தான் பெருசு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட ட்ரீம்ஸை வச்சுப்பேன்ற மாதிரி சொன்னவ உடனே ஹீரோ காதுல வந்து எனக்கு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நான் இந்த வாட்டி எக்ஸாமில் அதிக மார்க் எடுத்தா எனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன், மார்க்கே அதிகமாக எடுக்கலனாலும் நானே மார்க்கை மாற்றிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து அவங்கள நம்ப வைக்க போகிறேன். ஸோ இதை நான் உன்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன், யார்கிட்டையுமே சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பிங்கி ப்ராமிஸ் வாங்கியிருப்பா. இவனும் சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் அவள் மார்க்கை மாற்றி எடுத்துட்டு வந்து அந்த மார்க் ஷீட்டை கொடுத்ததுமே அவங்க அம்மா கிட்ட வந்து போட்டு கொடுத்து அவளை பயங்கரமாக அடி வாங்க வச்சுட்டு இவன் ஜாலியாக உட்காந்து ஐஸ்கிரீமை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். அதுதான் ஃபர்ஸ்ட் இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சது. இதை தான் ஸ்டார்டிங்ல கூட காட்டியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது வந்து அவ ஷார்ட் ஸ்கர்ட் போட்டதை வந்து இவன் சொல்லியிருப்பான் இல்லையா, நீ இது போலாம் ட்ரெஸ் போடாத, கண்டிப்பா உன்னை மிஸ் பார்த்தா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. அது கூட எதனாலனா இவனுக்கும் லைட்டா காண்டு இருந்திருக்கும், அதனால சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு கிளாஸ்க்கு வந்து ஏதோ செக்கிங் வரதா சொல்லியிருப்பாங்க போல. ஸோ அதனால தான் மிஸ் கிட்ட மாட்டி அடி வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்காண்டி போய் இவனே கேர்ள்ஸ் கெட்டப்லாம் போட்டு அவளுடைய ட்ரெஸ்ஸை மாற்றி வச்சுட்டு வந்திருப்பான். அப்படி வரும்போது தான் கரெக்டாக ஹீரோயின் கண்ணில் மாட்டி அவ துரத்திக்கிட்டே ஓடி இருந்திருப்பா. அதே தான் அடுத்து மூணாவதும் இவனுக்கு பார்த்தா அப்போல இருந்தே ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அந்த ஸ்கூல் டைம்ல இருந்தே ஹீரோயின் வந்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் கூட தான் சுத்திட்டு இருந்திருப்பா. ஸோ அதை பார்க்கும்போது இவன் வெறியாகிருப்பான். என்ன நினைச்சிருப்பானா, இப்போவே நம்ம போய் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அவகிட்ட சொல்லிட்டா அவ புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு தான் அந்த லெட்டர் ஒன்று கொடுத்துருப்பானே அது போய் கொடுத்துருப்பான். ஆக்சுவலாக அது வந்துட்டு பிராங்க் லெட்டரே கிடையாது, உண்மையாவே 6 மணிக்கு மேலே அவளை வர சொல்லி தான் கொடுத்துருப்பான். ஆனால் என்ன ஆகிருக்கும்னு சொல்லி பார்த்தா ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ல ஆப்போசிட் சைடில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. நடுவில் ஒரு பெரிய ஸ்டேஜ் இருந்ததுனால ரெண்டு பேர் நிற்கிறதுமே தெரியாம போயிருந்திருக்கும். ஸோ அப்படியே ரெண்டு பேருமே தனித்தனியாக நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ கூட ஹீரோ பார்த்தீங்கன்னா அவகிட்ட எப்படி பேசலான்றதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். நீ பேசாம நல்லா படிச்சு என் கூட என் காலேஜுக்கே வந்துரு, அதை மட்டும் தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன்ற மாதிரி அதை பற்றி பேசுறதுக்காண்டி தான் அவள்கிட்ட ப்ராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருந்திருப்பான். ஆனால் இவளுக்கு தான் அதெல்லாம் தெரியாது இல்லையா. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தவா அங்கே இருக்க லைட் எல்லாமே ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா தான் அவன் நம்மளை பிராங்க் பண்ண தான் இப்படி பண்ணியிருக்கான் போலன்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனை திட்டிகிட்டே நின்றுட்டு இருந்திருப்பா. ஆனால் அதே சமயம் ஹீரோ என்ன நினச்சிட்டு இருந்திருப்பான், அவன் வந்துட்டு அந்த லெட்டரை பற்றியே மறந்துட்டா போல. ஸோ அதனால தான் வரவே இல்லை போலன்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருந்திருப்பான். அதனால தான் அடுத்து என்ன பிளான் பண்ணியிருப்பான்னு சொல்லி பார்த்தா மறுநாளே போயிட்டு அவகிட்ட நேரடியாகவே பேசிடுவோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று லெட்டர் மாதிரி எடுத்துட்டு அவகிட்ட பேசுறதுக்காண்டி போனா அங்கே வந்துட்டு ஹீரோயின் வந்து அந்த பையன் இருக்கானே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்க. இதை பார்த்தோன்னே இவன் என்ன பண்ண முடியும், எதுவுமே பேசாம அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு எப்படி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு படித்து ஹீரோ கூட ஒரே காலேஜ்லேயே வந்து சேர்ந்திருப்பா. அது ஒன்று தான் இவனுக்கு வந்து அவகிட்ட கிடைச்ச ரொம்ப ஹாப்பியான விஷயமே.
ஏன்னா அதை பத்தி அவகிட்ட சொல்றதுக்காண்டி தான் இவன் நிறைய தடவை பேச ட்ரை பண்ணியிருப்பான். பட் வாய்ப்பே கிடைச்சிருக்காது. ஆனாலும் எப்படியோ ஒரு வேலையை அவன் மேனேஜ் பண்ணி நம்ம கூடவே காலேஜ் வந்து சேர்ந்துட்டான்றது இவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா காலேஜ் வந்ததுக்கு அப்புறமும் இவ தான் வந்துட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு இருந்திருப்பா இல்லையா. ஸோ அது வந்து இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும். அன்னைக்கு கூட ஒரு நாள் வந்துட்டு அவளும் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவன் அதை பார்த்திருப்பான். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாம அங்க இருந்து போயிருப்பான். அப்படிதான் ஒரு நாள் வந்துட்டு ஒரு வழியா அவங்களுக்கு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா அந்த போஸ்டர் ஓட்டிருப்பாளே, இது போல கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ அதை இவன் பார்த்துட்டு அவகிட்ட இது ஒண்ணுதான் நமக்கு இருக்க சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனே வாண்டடா வந்து இதை வச்சு அவளை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அது கூட ஏன்னு சொல்லி பார்த்தா இவனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அவளை பிடிக்கும். ஆனா அதை அவள்கிட்ட சொல்ல வாய்ப்பே கிடைக்கல. ஸோ இப்போ இந்த சான்ஸை விட்டா மறுபடியும் நமக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் வேற வழியே இல்லாம அவளை இப்படி பிளாக்மெயில் பண்ணி அந்த ஒத்துக்க வச்சு இவன் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண சொல்லி அவளை கேட்டு இருந்திருப்பான். அதனாலதான் அவளுமே சைன் பண்ணி கொடுத்துருப்பா. ஆனா இப்பதான் ஒரு வழியா அவன் நினைச்ச மாதிரியே இப்ப 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா. ஸோ இப்ப ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து அவளுக்கு ஃப்ளவர்லாம் கொடுக்கறதுக்காண்டி அது எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்காண்டி தான் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா ஹீரோயின்மே அங்க வரா. வந்ததுமே அவனும் ஃப்ளவர்லாம் கொடுத்துட்டு அவ தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு இருக்கான். இவ பாக்குறா, என்னது இதெல்லாம் புதுசா இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல இப்படிலாம் பண்ணாதான் பொண்ணுங்களுக்கு அது பிடிக்குமாமே, அதான் பண்ணி பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா என்னதான் இருந்தாலும் 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸாவே வாழ்ந்துட்டாங்களா. ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப்னு வரும்போது 2 பேராலுமே அந்த அளவுக்கு சீக்கிரமா அதுக்குள்ள போக முடியல. இன்னுமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. ஏன்னா ரிலேஷன்ஷிப் வந்துட்டா எப்படி இருக்கணும்னு தெரியாம 2 பேருமே கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க. இப்போ கூட கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். இவ திரும்பி பார்க்கும்போது அவன் வந்து பார்க்காத மாதிரியே குனிஞ்சிக்கிறான். ஆனா இவ கண்டுபிடிச்சிட்டா, ஏன்டா என்னைய பார்த்துட்டு இருக்கா, ஒழுங்கா கிளாஸை கவனின்ற மாதிரி அவனை திட்டிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ண அடுத்த ஹீரோ வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது கூட அவளை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவ பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. ஸோ அவளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் தேவைன்ற மாதிரி போன்ல பார்த்து கத்துக்கிட்டவன் இப்ப அடுத்து உடனே கிளம்பி அவளுக்கு ஒரு ஸ்வெட்டர் மாதிரி எடுத்துக்கிட்டு அவ வேலை பார்க்குற கடைக்கு தான் வரான். வந்து அங்க வெளியே இருக்க பாஸ் கிட்ட, பாஸ் பாஸ் கொஞ்சம் அவளை கூப்பிடுங்களேன்ற மாதிரி சொல்லும்போது அவரும் இவனை பார்த்த உடனே ஹீரோயினை வெளியே கூப்பிடுறாரு. அவளும் வந்து பாக்குறா. பார்த்தா ஹீரோ தான் நின்றுட்டு இருக்கான். இந்தா உனக்கு ரொம்ப குளிரும்ல, பனிக்காலமா இருக்கு, ஸோ இதை போட்டுக்கோன்ற மாதிரி கொடுத்துட்டு போறான். ஆனா அவன் என்னடானா கிச்சன்ல நின்று வேர்த்து விறுவிறுத்து வந்திருப்பா. அதுல வேற இவன் ஸ்வெட்டர் கொடுக்கவும் எதுவுமே சொல்லாம அமைதியா வாங்கி வச்சுக்கிறா. சரின்னு சொல்லிட்டு இப்போ போனவன் பார்த்தா அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் வரான். என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த வாட்டி ஹாட் வாட்டர் கொண்டு வந்திருக்கான் போல. அந்த பாஸே பாக்குறாரு, ஏன்டா அவளே கிச்சன்ல தான் வேலை பார்க்குறா, ஹாட் வாட்டர் வேணும்னா அவளே போட்டுப்பாளான்ற மாதிரி பார்க்கும்போது இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். இல்ல இல்ல நான் போடுறது தான் அவ குடிக்கணுன்ற மாதிரி அதையும் கொடுத்துட்டு போனவன் மறுபடியும் 3வது முறையும் வரான். பாஸே காண்டாயிடுறாரு. டே டே தயவு செஞ்சு நீ கிளம்பி போயிடுறா, அவளை கொஞ்சமாச்சும் வேலை பார்க்க விடுறான்ற மாதிரி 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சவுண்டு கேட்டு ஹீரோயினே வந்து பார்க்குறா. என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி அப்படியே கட் பண்ணா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே நின்று எப்படி ஹக் பண்ணிக்கணும்னு கூட தெரியாம அப்படியே தடவிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு வழியா ஹக்லாம் பண்ணிட்டு சரி ஓகே கிளம்பி போ, அப்புறமா பார்க்கலாம், அப்புறமா பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் ஃபோனில் பேசு, எதுவாக இருந்தாலும் ஃபோனில் பேசுன்ற மாதிரி 2 பேரும் சொன்னதையே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு அங்கேருந்து போகவே மனசு இல்லை. அப்படியே ஒரு மாதிரி அவன் நின்றுக்கிட்டே இருக்கவும் இவ பார்க்குறா. என்னாச்சு போலியான்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் என்னோட வீட்லேயே டின்னர் சாப்பிட்லாமான்ற மாதிரி கேட்கவும் அவளும் இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா போல. ஸோ இப்போ உடனே ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. உட்காந்து டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்லான்னு சொல்லி போனா அதுலயும் பிரச்சனை தான். மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கணுமா என்னன்னு தெரியாம 2 பேருமே அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. ஹீரோ உடனே இந்தாம்மா நீ சாப்பிடுன்ற மாதிரி அவளுக்கு எடுத்து வைக்க, இவளும் இல்ல நீ சாப்பிடுன்ற மாதிரி அவனுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்கா. இப்படியே மாத்தி மாத்தி எடுத்து வச்சு கப்பையே ஃபில் பண்ணிட்டாங்க. ஆனாலும் சாப்பிட்ட பாடு இல்ல. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வழியா முடிவுக்கு வந்து 2 பேருமே ஒன்னாவே சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு இப்பதான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா இவங்களுக்குள்ள இந்த பக்கம் ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா போயிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த ஹீரோயினோட எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு மாதிரி சம்மகான்ல தனியா நின்று பாஸ்கெட் பால் தான் விளையாடிட்டு இருக்கான். அப்பதான் அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு வரா. ஏன்னு சொல்லி பார்த்தா இந்த திமிரு பிடிச்ச பொண்ணுக்கு வந்து ஹீரோவை பிடிக்கும், ஆல்ரெடி ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கான்ற விஷயமே இவனுக்கு இப்போதான் தெரிய வந்திருக்கு போல. ஸோ அது தெரிஞ்சதுல இருந்தே அந்த பொண்ணு கிட்ட பேசாம தான் இவன் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் அந்த பொண்ணே காண்டாகி இப்போ அவனை பார்த்து பேசுறதுக்காண்டி வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இந்த பொண்ணு வேற ஹீரோயினை ரொம்ப புள்ளி பண்ணியிருப்பா இல்லையா. ஸோ அதுவுமே இவனுக்கு பிடிக்கல போல. ஸோ அதனாலதான் அவகிட்ட பேசாமலே இருந்திருக்கான். ஸோ இப்போ அந்த பொண்ணே வந்தவ, நீ ஏன் இப்பெல்லாம் என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிற, அன்னைக்கு நான் பார்ட்டியில நீயான ரொம்ப கஷ்டப்படுத்தினன்றதுனால தான் நீ என் மேல கோவமா இருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது இவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அமைதியாவே இருக்கான். அவன் பாட்டுக்கு கேம் விளையாடிக்கிட்டே இருக்கான். இவளுக்கு செம்ம வெறியாகுது. ஏன்டா இப்படி எல்லாருமே அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க, அப்படி அவ என்னதான் பண்றான்ற மாதிரி கேட்கும்போது இவனும் அவ உன்ன மாதிரி கிடையாது, உன் அளவுக்கு அவ கேவலமா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு இப்பதான் உண்மை தெரிஞ்சிருக்குன்றது இந்த பொண்ணுக்கு இப்பதான் தெரியுது போல. ஸோ உடனே லைட்டா இப்பதான் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றா. தப்புதான், எனக்கு ஃபர்ஸ்ட் என்னையும் பிடிக்கும்,
அதனால தான் அவனை வெறுப்பேத்துறதுக்காண்டி நான் உன் கூட சேர்ந்தேன். ஆனா அது உண்மை கிடையாது. எனக்கு அப்புறமா உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் உண்மையாவே உன்னை தான் லவ் பண்றேன்ற மாதிரி சொல்லும்போது இவன் என்னத்த பேசுவான்? அப்படியே அமைதியாவே நின்று விளையாடிட்டே இருக்கான். இந்த பொண்ணும் ரொம்ப பேசி பார்க்குறா. பட் அவன் மதிக்கவே இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதும் அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இதோட இந்த ட்ராமாவோட தேர்ட் பார்ட் இங்கே முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரு வழியா அவங்களுக்குள்ள இருக்க லவ்வை வெளியே சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்டும் உட்காந்து ஒரு லவ் மூவி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு கிஸ்ஸின் வருவோம். ஃப்ரெண்ட் அதை ஸ்டாப் பண்ணிட்டு உடனே ஹீரோயின் பக்கமாக திரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஆமா, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு இவ்வளோ நாள் ஆச்சே, 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டீங்களான்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்க்குறா. எங்கேருந்து நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறதே பெரிய விஷயமா தான் இருக்குது. ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால எங்களுக்கு எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குன்ற மாதிரி புலம்புவோம். ஃப்ரெண்டு பார்த்துட்டு இப்படிலாம் இருந்தால் எப்படி, வேலைக்கே ஆகாது, முதல்ல நீ தான் ஏதாச்சும் பண்ணணுன்ற மாதிரி சில பல ஐடியாஸ்லாம் கொடுக்கவும் இவனும் அதை ஒர்க் அவுட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாளே பார்த்தா லைப்ரரிக்கு வரா. ரொம்ப ஹைட்ல இருக்க புக்கை எடுக்கிற மாதிரி இவன் மேலே ஏறி நின்றுட்டு எட்டாத மாதிரியே சீன் போட ஹீரோ வந்து எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா ஒரு அங்கிள் வந்து புக்கை எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. எங்கடா இவனை காணுமேன்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்று புக்கை ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிளானே சொதப்பிருச்சு. சரின்னு சொல்லிட்டு மனம் தளர விடாமல் அடுத்து 2வது பிளானுக்கு போறா. நைட்டு 2 பேரும் மட்டும் தனியாக உட்காந்து வானத்தில் இருக்க நிலாவை பார்த்து பேசிட்டே இருக்கும்போது ஹீரோவா கொஞ்சம் ரொமான்டிக்காக வந்து கிஸ் பண்ணுவான்னு சொல்லி இவ வெயிட் பண்ண ஹீரோவும் கிட்டக்க வரான். வந்தவன் இங்கே பாரு கொசு அதிகமாக பிடுங்குது, எனக்கு இந்த இடமே பிடிக்கலவா, கிளம்பி போலான்ற மாதிரி அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஸோ இப்போ 2வது பிளானும் சொதப்பிருச்சு. இவளால முடியல. ஹாஸ்டலுக்கு வந்து ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்கா. அவன் சரியான முட்டாளா இருக்கான்ற மாதிரி ஹீரோவை தான் திட்டிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. லைப்ரரியில் உட்காந்து 2 பேரும் படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து கொஞ்சம் டயர்டா இருந்திருப்பான் போல. ஸோ அவன் பார்த்தா அப்படியே அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிட்டான். இவளும் படிப்பான்னு சொல்லி பார்த்தா அவனையே பேனு வாயை பொழுந்து பார்த்துக்கிட்டே இருந்தவ அவனை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட போறா. கரெக்டாக கிட்ட போகும்போது ஹீரோ கண்ணு முழிச்சு எழுந்துட்டான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. உடனே ஒன்றும் இல்லை, உன்னை எழுப்புறதுக்காண்டி தான் வந்தேன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டா. என்ன பண்ணாலும் எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகல. இவளாலேயே முடியல. அட போங்கடா, எனக்கு கிஸ்ஸே வேணான்ற மாதிரி வெறுத்துட்டா. இப்போ கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த ஷாப்ல வேலை பார்ப்பா இல்லையா. ஸோ இன்னைக்கு அவள் தான் கடைசியாக போறா போல. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக தான் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருப்பான். அதை பார்த்தவனுங்க அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் சும்மா இல்லாமல் இங்கே பாரு, இங்கே தானே நம்ம ஃப்ரெண்டோட எக்ஸ் வேலை செய்கிறா, அந்த பொண்ணும் இப்போ அண்ணியவும் கப்புள்ஸ் ஆயிட்டாங்களாம். கேம்பஸ் ஃபுல்லாக அவங்கள பற்றி தான் பேச்சா இருக்கு. 2 பேருமே சூப்பரான கப்பிள், ரொம்ப பார்க்கவே அழகா இருக்காங்கன்னு சொல்லி கேம்பஸ் ஃபுல்லாக பேசிக்கிறாங்கன்ற மாதிரி ஏற்றி விட்டு அவனுங்க பாட்டுக்கு போக இவனுக்கு வெறியாகிறது. உடனே இப்போ உள்ளதான் வரான். ஹீரோயின் மட்டும் தான் இருக்கா. அப்பதான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பா போல. இவன் உள்ள வரதை பார்த்ததுமே என்னாச்சு, இப்போ எதுக்கு இங்க வந்த, இங்க நான் க்ளோஸ் பண்ண போறேன், வா வெளியே போலான்ற மாதிரி கூப்பிட்டா. இவன் வரவே மாட்டேங்கிறான். இல்ல நான் வரல, எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசிக்கலான்ற மாதிரி கதவை லாக் பண்ணிட்டான். இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ என்னதாண்டா அவன் பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு உண்மையாவே அண்ணியவை பிடிச்சிருக்கா, என்னால இன்ன வரைக்கும் உன்னை மறக்க முடியல, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், எனக்கு இப்போ அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை, உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு, நீ மறுபடியும் என்கிட்டயே வந்துடுன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான். இவளுக்கு செம்ம வரியாகுது. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போன்ற மாதிரி இவ கத்திட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோவை இவ்வளவு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காண்டி அங்க வந்திருப்பான் போல. இப்ப உள்ள இருந்து இப்படி கத்திட்டு இருக்க சவுண்டு கேட்கவும் அவன் என்னாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டு கையில ஒரு ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பதறி போய் கதவு திறந்துட்டு உள்ள வந்து பார்த்தா அவன் பயங்கரமா கீழே விழுந்து கிடக்குறான். இவ கையில அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வச்சு நின்றுட்டு இருக்கா. அப்பதான் கரெக்டா அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுமே அவனை தேடி அங்க வந்திருப்பா. ஸோ இப்போ 2 பேருமே இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு நிக்கா. ஹீரோயினும் அவனை திட்டிட்டு இருக்கா. அறிவு கிட்ட முண்டமே, எத்தனை தடவை சொன்ன இங்க இருக்க பொருளெல்லாம் நீ உடச்சினா பாஸ் என்னோட சம்பளத்துல இருந்து தாண்டா பிடிப்பாருன்ற மாதிரி அவனை மிரட்டி அடிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோவும் அந்த பொண்ணு ஒரு மாதிரியா நின்றுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா அவனால முடியல போல. செம்மையா குடிச்சிருந்ததுனால வெளியே வந்து தலைவலியோட உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பி போவோன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, திமிரு பிடிச்சவ, அவ இப்பதான் பண்ண தப்பெல்லாம் ரியலைஸ் பண்றா போல. ஸோ டேரக்டாவே வந்து ஹீரோயின் கிட்ட சாரின்ற மாதிரி கேட்குறா. நான் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் தப்பு தான். சின்ன வயசுல இருந்தே நான் அப்படிதான். நான் என்ன கேட்டாலும் எங்க அப்பா எனக்காண்டி வாங்கி கொடுத்துருவாரு. அதனாலேயே நான் ஆசைப்படுற பொருள் எல்லாமே எனக்கு கிடைச்சிடணும்னு சொல்லி நான் நினைப்பேன். அப்படிதான் நான் எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் உன்கிட்ட சில பல பிரச்சனையும் வந்துருச்சு. ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், லவ்வெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது. அவனுக்கு ஏன் மேலே இப்போ லவ்வே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அவனுக்காண்டி வெயிட் பண்ண முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினும் இப்போ தான் பார்க்குறா. பரவாயில்ல, இப்போ வாச்சு திருந்தனியன்ற மாதிரி பார்த்தவ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் பொறுத்தவரை நான் வரமாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன முடிவோ அதை அவன்கிட்டயே நீ பேசிக்கோ. தேவையில்லாமல் இதுக்கப்புறம் 2 பேரும் என்னோட லைஃப்ல வராதிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போய் ஹீரோ கிட்ட நின்று பேசிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் அந்த பொண்ணை வந்துட்டு எக்ஸை கூட்டிட்டு போலான்னு சொல்லி போய் தொட்டா அவன் இந்த பொண்ணை தொடக்கூட விட மாட்டான். தட்டி விட்டு அவன் பாட்டிக்கு எழுந்து அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்றான். ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டே நிற்க ஹீரோ உடனே என்ன ஃபீலிங்காக இருக்கான்ற மாதிரி கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது இருக்கும் என்ன இருந்தாலும் அவன் எக்ஸில் அப்போ கொஞ்சம் ஃபீலிங் இருக்க தானே செய்யுன்ற மாதிரி இவ்வளோ வேணும்னே வெறுப்பேற்ற
வெறுப்பேத்தவும், உனக்கு ரொம்ப பசிக்குதா சொல்லு, நான் ஏதாச்சும் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி இவன் நைஸா அங்க இருந்து கலந்து போக பாக்குறா. ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல. சரி எனக்கு பசிக்குதுதான், உனக்கு என்னெல்லாம் டிஷ் பண்ண தெரியும்ன்ற மாதிரி கேட்டவன் அப்படியே கிட்டக்க அவளை கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரான். அந்த நேரம்னு பார்த்து அந்த ரோட்ல இருக்க எல்லா லைட்டும் ஆஃப் ஆக ரெண்டு பேருமே அப்படியே பாக்குறாங்க. கடைசி வர கிஸ் பண்ணவே இல்ல. அட போங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஹீரோவோட பர்த்டே போல. சோ அதனால இவ வந்து நிறைய ஏற்பாடுலாம் அவனுக்கு கண்டி பண்ணி வச்சிருக்கா போல சர்ப்ரைஸா. சோ அதனால அவ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து அவளுக்காண்டி ட்ரெஸ் ஷோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அவளை அப்படியே அழகா ஒரு ஏஞ்சல் மாதிரி மாத்தி அனுப்பி விடுறாளுங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோவை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கா. ஏன்னா அந்த இடத்துல தான் பார்ட்டி மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிருக்கா. இப்ப கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவனை கண்ணை மூடி நிக்க வச்சுட்டு நான் சொல்லும் போது தான் கண்ணை திறக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஹார்டின்லாம் போட்டு பூல டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா. அதுக்குள்ள போய் நின்னுட்டு இப்ப கண்ணை திறன்ற மாதிரி சொல்ல அவனும் கண்ணை திறந்து பாக்குறான். பார்த்தா ரொம்ப அழகா அந்த இடத்த டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா. இவனுக்கே பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இவன் நமக்காண்டி தான் இவ்வளவும் பண்ணிருக்காளான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்த்தவன் இப்ப அவ கிட்ட வரான். உடனே இவ்வளவு அவனுக்கு பொக்கே எல்லாம் கொடுத்து ஹாப்பி பர்த்டேன்ற மாதிரி விஷ் பண்ண இவனுக்கு செம ஹாப்பியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லும்போது இரு இதுக்கே எப்படி, நான் இன்னும் உனக்காண்டி நிறைய சர்ப்ரைஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஒன்னொன்னா பார்க்கலான்ற மாதிரி சொன்னவ ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடுக்கு தான் வரா. சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடியா பண்ணி வச்சிருப்பா போல. ஸோ இப்ப கிட்ட வந்தவ அப்பதான் தேடி பாக்குறா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தவ சமைக்கிறதுக்காண்டி கேஸையே எடுத்துட்டு வரல. ஐயோ இதை எப்படி நான் மறந்தேன்ற மாதிரி யோசிச்சவ இதுவும் சொதப்பிரிச்சான்ற மாதிரி சொல்லிட்டு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஹீரோ கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட வேண்டாம், கேக் சாப்பிடுவோம், ஏன்னா எப்பயுமே மெமரபிளான டேல ஸ்வீட் சாப்பிட்டு ஆரம்பிக்கிறது தான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கேக்கெல்லாம் இவளே ரெடி பண்ணிருப்பா போல. ஆனா அதுலயும் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தா ஐஸ்கிரீம் கேக் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பா போல. ஸோ இப்போ அது ரொம்ப நேரமா வெளியே இருந்தா என்ன ஆயிரும், ஒழுகி போயிடும் இல்லையா. அப்படிதான் இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா அதுவும் சொதப்பிருச்சு. ஐயோ கடவுளே ஏன் என்ன இப்படி சோதிக்கிறேன்ற மாதிரி பார்த்தவ அதையும் அவன் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. நான் உனக்காண்டி ரேடியோல பாட்டு போட சொல்லியிருக்கேன், அதை போய் நம்ம கேட்கலான்ற மாதிரி ரேடியோ பக்கமா போயிட்டா. ஹீரோவும் இவ ஏன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு அந்த கேக்கை ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அது மெல்ட் ஆகி போயிருக்கு. ஸோ அவனுக்கு புரியுது எல்லா பிளானும் சொதப்பதுனால தான் இவ ரொம்ப டென்ஷன் ஆகுறான்னு சொல்லிட்டு உடனே அங்க இருக்க ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு அவ கிட்ட தான் வரான். அங்க வந்து பார்த்தா அவ ரேடியோவை தட்டிட்டு இருக்கா. ஏன்னா அந்த இடத்துல சிக்னலே இல்ல போல. இவ வந்துட்டு ஏதோ ஒரு ஷோல அவனுடைய பேரை சொல்லி இந்த பேரை சொல்லி நீங்க ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிட்டு எங்களுக்காண்டி இந்த சாங்கை ப்ளே பண்ணுன்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்திருப்பா போல இந்த டைமிங்க்கு. ஆனா அதுவும் இப்ப சொதப்பிருச்சு. ஏன்னா அங்க சிக்னல் வராததுனால ரேடியோவே ஒர்க் ஆகல. அதை தட்டிக்கிட்டே சம்மகான்ல நின்னுட்டு இருக்கா. ஹீரோவும் இப்ப அவ கிட்ட வந்தவன் இப்ப என்ன எல்லாமே சொதப்பிருச்சுன்னு சொல்லிட்டு நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம்ல, அது போதாதா, இந்த சின்ன ஸ்நாக்ஸ் இருக்குல்ல இதையே சாப்பிட்டுக்கலாம், வா நம்ம கிளம்பி என்னுடைய வீட்டுக்கே போலான்ற மாதிரி அவளை எப்படி ஒரு வழியா சமாதானப்படுத்தி அவனுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான். இப்ப அங்க வந்து பார்த்தா லாக் ஆயிருக்கு டோரே. எப்படி லாக் ஆச்சுன்னே உங்களுக்கு தெரியல. ஓபன் பண்ணி பாக்குறாங்க, ஓபனே பண்ண முடியல. இது என்னடா இன்னைக்கு வந்த சோதனைன்ற மாதிரி பார்க்க முடியல. ஹீரோயினும் இழுத்து இழுத்து பாக்குறா. அவளால முடியாம அப்படியே வலிக்கிட்டு போய் விழ ஹீரோ எப்படியோ ஒரு வழியா அவளை கீழே விடாம புடிச்சுக்கிட்டான். இப்ப 2 பேரும் உட்காந்து அந்த ரேடியோ அங்க ஒர்க் ஆகும் இல்லையா, அங்க உட்காந்து பாட்டை தான் கேட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒன்னா தான் உட்காந்துட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லா. அப்படியே தூங்க இப்ப காலைல விடிஞ்சு பார்க்கும்போது அப்பதான் சன்ரைஸ் ஆகுது போல. ஹீரோயின் உடனே ஹீரோ எழுப்புறா, இங்க பாரு சன்ரைஸ் ஆகுது, பாக்குறதுக்கே அழகா இருக்குல்லன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து உருப்படியான பண்ண விஷயம்னா அந்த சன்ரைஸ் அழகா ரசிச்சு பார்த்ததுதான். அப்பதான் ஹீரோவும் சொல்றான், ஆக்சுவலா நேத்து நைட்டு நீ பண்ண சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லும்போது அதை ஏன் சர்ப்ரைஸ்ன்னு சொல்ற, எனக்கு தான் அது சர்ப்ரைஸா வந்துச்சு, நான் நினைச்ச எதுவுமே அங்க கரெக்டா நடக்கலன்ற மாதிரி சொல்லும்போது அங்க எதுவுமே கரெக்டா நடக்காததுனால தானே நம்ம இங்க கிளம்பி வந்து இப்ப இந்த அழகான சன்ரைஸை பார்த்துட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்ல இவளுக்கும் அப்பதான் புரியுது, ஆமா இல்ல ஒரு விஷயம் போனாலும் இன்னொரு விஷயம் நமக்கு நல்லதா தான் நடக்குது, இதுவுமே எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப எப்படி ஒரு வழியா போலீஸ் எல்லாம் வர வச்சு டோரை ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு நேத்து பண்ண சர்ப்ரைஸ் தான் சரியா வரல, அட்லீஸ்ட் டின்னராச்சும் ஏதாச்சும் பண்ணி கொடுப்போமே நல்லதான்னு சொல்லிட்டு இவ பார்த்தா அவனுக்கு கண்டி ஃப்ரைட் ரைஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கா. சமைச்சிட்டு இருக்கும் போதே நேத்து சொதப்பினதெல்லாம் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வரான். வந்தவ பின்னாடி இருந்து அவளை ஹக் பண்ணி நின்னுட்டு இருக்கான். இவளும் என்னாச்சு ஏன் இப்படி பண்றேன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டே சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இப்ப சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ தான் சொல்றான், இங்க பாரு நேத்திக்கு நீ ரொம்ப பெருசான சர்ப்ரைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய ஏற்பாடு பண்ணி வச்ச, ஆனா அது எதுவுமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆகல. இப்ப சின்னதா எனக்காண்டி ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணி கொடுத்த, அதுவே எவ்வளவு டேஸ்டா இருக்கு, இந்த மொமெண்டே நமக்கு ஹாப்பியா இருக்குல்ல. சோ எப்பயுமே சர்ப்ரைஸ்ன்றது பெருசா இருந்தாதான் அது ஹாப்பியா இருக்கும்னு சொல்லலாம் அர்த்தம் கிடையாது. சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கூட நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம கேர் பண்ணி பண்ணும்போது அதுவே நம்ம மொமெண்ட்டை ரொம்ப அழகா மாத்தி கொடுக்கும்ன்ற மாதிரி அவ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இவளுக்குமே அதை கேட்கும் போது ஹாப்பியா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்களுக்கு சீக்கிரமாவே ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் அவளுக்காண்டி எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா இவ எப்பவுமே படிக்க மாட்டா இல்லையா? ஸோ அவன் தானே சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுப்பான். அதனால தான் இப்பவும் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் அதை கூட அவள் கவனிக்காம தூங்கிட்டு இருக்கவும் தலையிலே அடிச்சு எழுப்பி விடுறான். ரொம்ப பாசமாக தான் பார்த்துக்கிறான். இது எல்லாம் முன்னாடி 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பார்த்துட்டு, பாரு பாரு இப்படி இருக்கணும் கப்புள்ஸ்னா நமக்கு தான் கடைசி வர ஒருத்தனும் சிக்க மாட்டான் போல. அப்படியே சிக்கனாலும் நமக்கு இந்த படிப்பு மேலெல்லாம் இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குதுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல, நடுவில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் உடனே நீங்கள் படிக்கிறத இன்ட்ரெஸ்டோட படிச்சு அதை புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே படிப்பு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவள் ஒரு படிப்பாளி போல எப்போ பாரு படிப்பு படிப்புன்னு சொல்லி அதை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஃப்ரெண்டும் வாய்ப்பே இல்லை, எனக்கு இந்த படிப்பெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்கே கூட ஹீரோ வந்து அவளை வேலை பார்க்க விடாம பக்கத்துலேயே நின்று சொல்லு நேற்று சொல்லி கொடுத்ததெல்லாம் மனப்பாடம் பண்ணல, அதெல்லாம் இப்போ என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்டு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் பாஸ் வேற, எமானியா நாங்கள் கஸ்டமர் அதிகமாக வந்துட்டாங்கம்மா கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுன்ற மாதிரி அவர் வேற ஆர்டராக கொடுத்துட்டு இருக்காரு. இவளுக்கு 2 பக்கமும் 2 பேர் சொல்றதையும் கேட்டுட்டு தலையே வலிக்குது. எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு படிச்சு இப்போ எக்ஸாமும் வந்துருச்சு போல. ஸோ ஃபைனல் எக்ஸாமும் இவன் நல்லபடியாகவே எழுதி முடிக்கிறா. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா தேங்க்ஸ் எல்லாம் ஹீரோக்கு தான் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவன் தானே சொல்லி கொடுத்தான். ஸோ அப்படியே எக்ஸாம் ஹாலுக்குள்ள உட்காந்து அவனை தான் நினைச்சு பெருமையா சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் இப்போ வந்து அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு கிட்ட பேசுறதே இல்லை போல. ஸோ தனியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல தான் கரெக்டாக அவளுமே நடந்து வரா. அவளை பார்த்ததுமே இவனுக்கு ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அவளும் பார்த்துட்டு அவனை கிராஸ் பண்ணி அங்கேருந்து போக அப்புறம் தான் இவன் என்ன நினச்சான்னு தெரியல. உடனே அவளை ஸ்டாப் பண்ணி கூப்பிடுறான். இவளும் நின்றுட்டு அப்படியே திரும்பி அவனையே பார்த்துட்டு நிற்க அவன் உடனே உனக்கு ஏதாச்சும் இன்னைக்கு பிளான் இருக்கான்ற மாதிரி கேட்குறான். இவளும் சிரிச்சுக்கிட்டே இல்லைன்ற மாதிரி சொல்ல, அப்போ என் கூட வெளியே வான்ற மாதிரி கூப்பிடவும் இவளுக்கு அவ்வளோதான் குஷி தாங்கல. ஒரு வழியாக அவன் நம்மளை மானிச்சுட்டு மறுபடியும் ஏற்றுக்கிட்டான்றத நினைக்கும் போது இவளுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணி ஹீரோயினோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு ஹீரோவும் வராங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா வந்துட்டு பயங்கரமாக சமையல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா கூட சேர்ந்து. அவங்க 2 பேருக்கும் பிடிச்ச டிஷ்லாம் நம்ம பண்ணி வைக்கணும், அவங்க 2 பேருமே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஹீரோயின் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா பேசிட்டு இருக்கும்போது அவகிட்ட ஃபோன் பேசாம பக்கத்துல தானே என்னையும் இருக்கான், அவன் கிட்ட போன குடும்பன்ற மாதிரி அவர் ரொம்ப அக்கறையா ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. 2 பேருமே ஒன்னா தானேப்பா வரீங்க, பார்த்து ஜாக்கிரதையா வாங்க, உங்களுக்காண்டி நாங்க எல்லாமே குக் பண்ணி வச்சிருக்கோம், வந்ததுமே நம்ம சாப்பிடலான்ற மாதிரி ரொம்ப அக்கறையா பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ இவங்களும் காலெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வழியா இப்போ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. 4 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினோட அப்பாவும் மட்டும் ட்ரிங்க் பண்ண ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, வேணாம் அவன் சின்ன பையன், அவனுக்கு ஏன் ட்ரிங்க்லாம் கொடுக்குறீங்கன்ற மாதிரி கேட்க, பரவாயில்ல ஆண்டி, நான் தான் வளர்ந்துட்டேன்ல, 2 கிளாஸ் மட்டும் குடிச்சா ஒன்றும் ஆகாது, என்னால் நல்லாவே ட்ரிங்க்லாம் தாங்க முடியுன்ற மாதிரி சொன்னவன் ஒரே ஒரு கிளாஸ் தான் குடிக்கிறான். பார்த்தா அதுக்கே மட்டையாகி கவுந்துட்டான். அவங்க அம்மா பார்க்குறாங்க, இதுக்கு தான் சொன்னேன் அவன்கிட்ட கொடுக்காதீங்கன்னு சொன்னல, கேட்டிங்களான்ற மாதிரி சொல்ல ஒரு கிளாஸ்க்கே அவன் பயங்கர மாட்டையாயிட்டான் போல, எழுந்து புலம்பிட்டு இருக்கான். இவங்க பார்த்துட்டு என் பானி இப்படி கத்துறன்ற மாதிரி கேட்கும்போது அவன் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அப்படியே படுத்துக்கிறான். அப்பதான் ஹீரோயினோட அம்மா வந்துட்டு நைஸா ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, என்னடி என்னையும் யாராச்சும் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இருக்காங்களான்ற மாதிரி கேட்கும்போது அவளும் ஏதோ சொல்லி சமாளிக்கிறதுக்காண்டி வரா. ஆனால் அதுக்குள்ள ஹீரோ எழுந்து இருக்காளேன்ற மாதிரி கத்த உடனே ஹீரோயின் மண்டிலே தட்டி அவனை அப்படியே படுக்க வச்சிடுறா. அதெல்லாம் இல்லம்மா, அவன் சும்மா போய் சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லி சமாளிக்க பார்த்தா ஹீரோ உடனே எழுந்து, ஆண்டி எனக்கு உங்க பொண்ணை தான் ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டான். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சரியா காதல கேட்கல போல, அப்படியாப்பான்ற மாதிரி சொன்னவங்க அப்புறம் தான் அவன் சொன்னதை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாக்குறாங்க, என்னதுன்ற மாதிரி கேட்க அவங்களும் இதை தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இதை நாங்க சின்ன வயசுல இருந்தே நினைச்சிட்டு இருந்தோம், எங்க உனக்கு என் பொண்ணு பிடிக்காம போயிருமோன்னு சொல்லி நானும் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் உங்க அம்மாவும் யோசிச்சிருக்கான்ற மாதிரி ஹீரோயினோட அம்மா என்னடானா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆனா ஹீரோயின் அப்பாவுக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் அப்படியே சோகமா அங்க இருந்து எழுந்து உள்ள போக ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயினும் அதை நோட் பண்ணிட்டு, அம்மா அப்பாக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க, தெரியலையே நீயே போய் பேசி பாருன்ற மாதிரி அவளை அனுப்பி வச்சுட்டு இவங்க என்னடானா ஹீரோ கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க, எப்போல இருந்துப்பா 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்ற மாதிரி. இப்போ அப்படியே ஹீரோயினோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. உள்ள வந்து ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் தான் வந்து பேச ஆரம்பிக்கிறா, என்னப்பாச்சு உங்களுக்கு நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறதுல விருப்பம் இல்லையான்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் உள்ள வரான். ரொம்ப நல்லவன் மாதிரியே, அங்கிள் ஒன்றும் இல்லை, எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயுமே அவர் பார்த்தா அங்கேருந்து பெருசாக ஒரு கட்டையை எடுக்கிறாரு. இதை நான் ரொம்ப நாளாகவே பாதுகாப்பாக பொத்தி வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கட்டையை எடுக்கவும் இவனுக்கு பயம் வந்துருச்சு, எங்கே ஒரு வேலை நம்மள அடிக்க தான் எடுத்திருக்காரோன்னு சொல்லிட்டு உடனே கட்டையை பிடிச்சிட்டு அங்கிள் ப்ளீஸ் அங்கிள்ன்ற மாதிரி அவனை கெஞ்ச ஆரம்பிக்கவும் அவரும் பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காரு. எங்கே அடிக்க தான் போறாரோன்னு சொல்லி பார்த்தா, இங்கே பாரு என் பொண்ணு கண்ணில் இருந்து கண்ணீர் மட்டும் வந்துச்சுன்னா அவனை இதால தாண்டா அவனுக்கு அடின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் தான் புரியுது அவருக்குமே இது ஓகே தான், சம்மந்தம் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே இப்பதான் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப சின்ன வயசு ஹீரோயின் 2 பேருமே அந்த பிரைட் குரூம்கான ட்ரெஸ் போட்டு ஒன்னா வந்து நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப அப்படியே வளர்ந்துருக்க இந்த ஹீரோயினும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிறதோட இந்த டிராமா இங்க ஒரு ஹாப்பி எண்டிங்கோட கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பா இந்த டிராமா அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்து வேற ஒரு நல்ல டிராமால மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பை.